ஹே காய்ஸ் வெல்கம் டு ட்ராமா வித் ஷெரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவில நம்ம ஹீரோயினுக்கு 2 பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு பாய் ஃப்ரெண்ட் வீட்ல இருப்பான். அவன் வந்து சரியான ப்ளே பாய். இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் ஆஃபீஸ்ல இருப்பான். அவன் ஒரு சிஇஓ, ரொம்ப ரிச். இந்த 2 பேர்ல நம்ம ஹீரோயின் வந்து யார சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் இந்த கான்செப்ட். இன்னைக்கு தான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க மூவிக்குள்ள போகலாம். இந்த மூவியோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோ வேற ஒரு பொண்ணு கூட வந்து ரொம்ப க்ளோஸா தான் இருப்பான். நம்ம ஹீரோயின் வந்து தூரமா இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பா. அங்க வேற ஒரு பொண்ணு கூட வந்து ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான்ல, அவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் லூயன். இந்த சீனை என் லைஃப்ல எத்தனையோ டைம் வந்து நான் பார்த்துருக்கேன். அது வந்து கணக்கே இல்ல அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் கூட இருக்கிற பொண்ணு சொல்றா, இன்னைக்கு நைட்டு வந்து என் கூடவே இரு அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான், சாரி, நான் வந்து எந்த பொண்ணையும் வந்து என் வீட்ல வந்து ஸ்டே பண்ண வைக்க மாட்டேன். என் ஒய்ஃப்க்கு தெரிஞ்சா வந்து அவ கோவப்படுவா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கா, லூயன் வந்து பிறந்ததுல இருந்தே வந்து பிளே பாயா தான் இருந்திருக்கணும். அவனை வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்பவே வந்து எனக்கு அப்படிதான் தோணுச்சு. லூயன் வந்து எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கா. நான் 22 வயசுல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு என் லைஃபே வந்து வாழ முடியாம வாழ்ந்துகிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் உள்ளதான் போறாங்க. அங்க ஹீரோயின் வந்து ஒரு ஃபைல் எல்லாம் ரெடி பண்ணி அவங்க பாஸ் கிட்ட கொடுக்க, அவர் வந்து அதை தூக்கி போட்டுடுறாரு. இது என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவ அந்த வருத்தத்துல தான் வந்து பாருக்கு போயிருப்பா போல. நம்ம ஹீரோ வந்து பார்ல வந்து பாட்டு பாடுறான், அழகான பையன். அவனுக்காக வந்து எக்கச்சக்கமான கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஒழுங்கா வேலை செய்யணும், அப்படி ஒழுங்கா வேலை செய்யலைன்னா வேலையை விட்டு தூக்கிடுவேன், இன்னைக்கு நைட்டுக்குள்ள முடிக்கலன்னா உன் வேலை போயிடும் அப்படின்னு அந்த பாஸ் சொன்னதுனால இவ வந்து அந்த பாருக்கு வந்து இருக்கா. அங்க வந்து நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே இவ வந்து ஹீரோவையே சிரிச்சு சிரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப வந்து அவன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கா, லூயன் வந்து யாருக்காகவும் பயப்பட மாட்டான், அவன் லைஃப் அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருப்பான். இந்த ஒரு ரீசன்னாலேயே வந்து நான் அவன் பக்கம் ரொம்ப சாஞ்சிட்டேன். அவனோட ஃப்ரீடம் என்னோட லைஃப்ல வந்து லைட் மாதிரி வந்துடுச்சு. நான் வந்து மூச்சு விடவே முடியாம நான் ரொம்ப தவிச்சிட்டு இருக்கிறப்போ எனக்கு மறுபடியும் வந்து மூச்சு விடணும், நான் ஓடி ஜெயிக்கணும் அப்படின்னு வந்து ஃபீல் கொடுத்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து பாடி முடிச்ச உடனே அங்க இருக்க கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து அவங்கவங்க போனை கொடுத்துட்டு என் கூட வீசாட் பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்னு காமிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ நேரா இறங்கி வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட தான் வரான். அன்னைக்கு நைட்டு லூயனோட கான்டாக்ட் வேணும்னு நிறைய பொண்ணுங்க கேட்டாங்க. அவரு அவங்க எல்லாருமே வந்து இக்னோர் பண்ணிட்டு என்ன வந்து ஆட் பண்ணாரு. அதுக்கப்புறமா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நாங்க வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்தது நம்ம ஹீரோயின் அவளோட வீட்டுல வந்து இன்ட்ரெஸ்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளோட பாஸ் தான் வந்து கால் பண்ணியிருப்பாங்க போல. இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம கம்பெனிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ வந்து இத கண்டிப்பா சக்சஸா முடிச்சேன்னா, நான் வந்து உன்ன மேனேஜரா ப்ரமோட் பண்றேன், சரியா? அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோயினும் வந்து சரி கண்டிப்பா முடிக்கணும். நான் வந்து இதில வின் பண்ணியே ஆகணும். என்னோட கெரியருக்காக நான் வந்து லைட்டும் பகலும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ரொமான்டிக்கா வந்துகிட்டே இருக்க, நான் என்னதான் வந்து ரொம்ப நர்வஸா, ரொம்ப டென்ஷனா இருந்தாலும், அவன் வந்து என் கூட இருந்தான்னா, அது எல்லாத்தையுமே வந்து மறக்க வைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து, "நீ வந்து ரொம்ப டயர்டா இருக்கியான்னு" சொல்ல, அவளும் வந்து ஆமான்னிடுறா. நம்ம ஹீரோயின தூக்கிட்டு ஒரு ட்ரிங்க்ஸ் மாரி குடுக்குறான். "இந்தா இத குடி" அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு புடிச்ச மாரி சாங் வேற போடுறான். "இந்த சாங் உனக்கு புடிக்குமா? அடுத்த டைம் வந்து இந்த சாங்கே வந்து நான் உனக்காக பாடுறேன், சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து மனசுல நெனச்சுக்கிட்டு இருக்கா, இவன் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான். எனக்கு ஏத்த மாரி கேரக்டர் தெரியுமா? என்ன வந்து தேவையில்லாம எதுக்காகவும் வந்து கண்ட்ரோல் பண்ணவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். நீ வந்து இப்ப ரொம்ப அழகா இருக்க. இவங்க 2 பேரும் வந்து மேட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொழுதும் விடிஞ்சிடுது. நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது. அவன் தானே எல்லா பொண்ணுங்க கிட்டயும் பேசிட்டு இருப்பான். அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கான்னா, நேத்து வந்து நீ கிஃப்ட் பண்ணல பேக், அது வந்து எனக்கு ரொம்ப புடிச்சு இருக்கு. நாளைக்கு நைட்டு வந்து நம்ம எப்பவுமே மீட் பண்ணுவோம்ல, அதே பிளேஸ்ல வந்து மீட் பண்ணலாமா? அப்படின்னு மெசேஜ் வந்து இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. அவன் கூட இருக்கிறப்போ வந்து என் மனசு வந்து ரொம்ப லேசா இருக்கு. ஆனா வந்து அவனோட ஃபியூச்சருக்காக அவன் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டே இருக்கணும். நான் தான் வந்து தேவையில்லாம யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். லவ் பண்றது வேற, ஆனா லைஃப் ஃபுல்லா வந்து சேர்ந்து இருக்கிறது வேற. எனக்கு இப்போ 27 வயசு ஆயிடுச்சு. என்னோட கெரியர் வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா செட் ஆயிட்டு இருக்கு. இப்ப என்னோட லைஃப வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போணும் அப்படின்னு நம்ம மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ கூட ஒரு பொண்ணு இருந்தால, அவ வந்து அங்கிருந்து போயிடுறா. நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதனால தான் வந்து நான் இப்ப இந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து முடிச்சுக்கணும்னு நினைச்சுக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட போறான். நம்ம ஹீரோயினோட இடுப்புலலாம் கை வச்சுக்கிட்டு, "நீ வந்து திரும்பி வந்துட்ட. ஆனா வந்து ஒரு மெசேஜ் கூட பண்ணவே இல்ல. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. நான் வந்து உன் தூக்கத்த கெடுக்க விரும்பல" அப்படின்ற மாரி க்ளோஸ் அப்பா போயிட்டு இருக்க. "ஹனி, எனக்கு ரொம்ப பசிக்குது. நீ செய்யற நூடுல்ஸ் வந்து சாப்பிடணும். நீ இல்லாத கொஞ்ச நாள் வந்து நான் சரியாவே சாப்பிடல தெரியுமா? நீ வந்து என்ன ரொம்ப மிஸ் பண்ணியா?"
இருக்கா? வழிஞ்சு வழிஞ்சு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வேற செம்ம கடுப்பாயிட்டா. "அட பாவி! நான் வந்து பிசினஸ் ட்ரிப்காக வெளிய போயிட்டு வந்தேன். நீ வீட்ல வந்து கேர்ள்ஸோட கும்மாளம் அடிச்சதும் இல்லாம, கொஞ்ச நேரம் கூட ஆயிருக்காது. அதுக்குள்ளே என்கிட்ட வந்து இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கியேன்ற" மாரி அவ நெனச்சுக்கிட்டு சோஃபால போய் உட்காந்துக்கிறா. மறுபடியும் அவன் பிட்ட போடுறான். "ஹனி, சில நாளா வந்து நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா? நானா இல்ல, நான் மட்டும் இல்ல. இதுவும் தான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணுச்சுன்னு" அவன் டபுள் மீனிங்ல வேற பேசிக்கிட்டு இருக்கான். அவ சைலன்ட்டா இருக்கிறதுனால, "உனக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்கறான். என்ன ஆச்சுன்னு அவ சொல்லி தான் இவனுக்கு தெரியணுமா? இவனுக்கே புரிய மாட்டேங்குது பாருங்க மக்களே. அவன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். "நாங்க வந்து சும்மா ரிஹர்சல் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். வேற எதுவுமே நடக்கல" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. "நீ வந்து எந்த பொண்ணுகிட்டயும் வந்து க்ளோஸா இருக்க மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்த. இப்ப என்னது?" அப்படின்னு கேட்கறான். "ஏய், என்ன வந்து நீ நம்ப மாட்டியா? உன்னால வந்து இத அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னா, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்" அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கா. இதுதான் வந்து லூயனோட எப்பயுமே பண்ற வழக்கம். நாங்க வந்து என்னதான் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலும், பிரேக்கப்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். நான் வந்து என்னால எதுவுமே பண்ண முடியாது. நான் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுவேன். அவன் வந்து ஒவ்வொரு டைமும் பிரேக்கப் அப்படின்னு சொன்ன உடனே, நான் தான் வந்து என்னை விட்டு போவாத, விட்டு போவாதன்னு வந்து கெஞ்சிட்டே இருப்பேன். அதுக்கப்புறமா வந்து அவனே வந்து புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட இருப்பான். பிரேக்கப்னு 2டே 2 வார்த்தை சொன்னா போதும். என்னால வந்து ஒண்ணுமே பண்ண முடிய மாட்டேங்குது. அப்படின்னு அவன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கா. இத பாரு, அவ வந்து கிட்டார் தான் குடுக்க வந்தா. அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. "ஓ! கிட்டார் குடுக்க வந்தான்னா, குடுத்துட்டு மட்டும் போணும் தானே. கிட்டார் குடுக்க வந்துட்டு இவ்ளோ க்ளோஸா இருக்கணுமா என்ன?" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். "ஓ! ஓகே. உனக்கு வந்து இதெல்லாம் புடிக்கலல்ல. நாம வந்து பிரேக்கப் பண்ணிக்கலாம்." இதுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்லாம் நம்ம ஹீரோ சொல்லியிருப்பாரு போல. அந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் வந்து "ப்ளீஸ் போகாத" அப்படின்னு கெஞ்சிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் வந்து ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு வந்து முத்தம் குடுத்திருப்பாரு. அப்படியே வந்து 2 பேரும் வந்து சமாதானம் ஆயிட்டு இருப்பாரு. லூயனுக்கு வந்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங், நான் சைலன்ட்டா இருக்கிறது, நான் வந்து எதுவுமே பெருசா எடுத்துக்காது. அது எல்லாமே வந்து ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அவன் மேல ரொம்ப பைத்தியமா இருக்கேன். அவன ரொம்ப லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கு. நான் வந்து இவ்ளோ நாள் வந்து புரிஞ்சுகிட்டு போனது வந்து லவ்னால கிடையாது. இந்த ரிலேஷன்ஷிப் எதுக்குன்னு நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டதுனால தான். நான் வந்து ஒர்க்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன். கொஞ்ச நேரமாச்சும் எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குன்னு ஒரு இடம் வேணும். அதுக்காக மட்டும் தான் நான் இருக்கேன் அப்படின்னு அவன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். "நான் வந்து ரொம்ப டயர்டா இருக்கேன். நான் போயிட்டு ரெஸ்ட் எடுக்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். நம்ம ஹீரோ வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கான். 3 வருஷமா வந்து நான் ரொம்ப செல்லம் குடுத்துட்டேன் போல. ஃபர்ஸ்ட்டுனா வந்து என் முன்னாடி ரொம்ப சாதாரணமா இருப்பா. இப்பனா வந்து என்கிட்டயே வந்து கோவப்படுற அளவுக்கு அவ வந்துட்டால. பரவால்ல, ஓகே. 2 நாள் வந்து நான் டைம் குடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து அவளே வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் போயிடுறான். நம்ம ஹீரோயின் வந்து பெட்ரூம்ல உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அவன் வந்து ரொம்ப கோவமா இருக்கான்னு எனக்கு தெரியுது. ஒவ்வொரு டைமும் வந்து இது மாரி சண்டை வந்துச்சுன்னா, நான் தான் போயிட்டு ஃபர்ஸ்ட்டு சமாதானப்படுத்துவேன். இந்த டைம் வந்து நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்து நம்ம ஹீரோயின் வந்து ஃபோன தான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவன் வீட்டுக்கு வந்து 2 நாள் ஆயிடுச்சு. அவன் எங்க போனான்னு தெரியல. என்னோட எல்லா கான்டாக்ட்டுமே வந்து பிளாக் பண்ணிட்டான். இதுதான் வந்து அவனோட பழக்கமா இருந்தது. எப்பவுமே வந்து சைலன்ட் ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு இருப்பான். அப்படின்னு அவ நினைச்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஹீரோ வந்து அழகா டிவி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்திலேயே வந்து இவங்க 2 பேருக்கும் வந்து ஒரு சின்ன சண்டையா இருக்கும் போல. நம்ம ஹீரோயின் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு லேட்டா வீட்டுக்கு வர, அவன் டிவிய ஆஃப் பண்ணிட்டு கோச்சுக்கிற மாரி இருந்துகிட்டு இருக்கான். "உனக்கு வந்து மறுபடியும் வேலையா?" அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்து சைலன்ட்டா இருக்கா. "உனக்கு வந்து வேலை முக்கியமா? இல்ல நான் முக்கியமா?" அப்படின்ற மாரி கேட்கறா. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பா, "நீ தான் முக்கியம். கோவப்படாத. நான் வேணா நாளைக்கு என் பாஸ் கிட்ட சொல்லி நான் லீவ் போட்டு உன் கூடவே ஃபுல்லா இருக்கேன். கோவப்படாத, கோவப்படாத" அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருப்பா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் வந்து சமாதானம் ஆயிருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஒவ்வொரு டைமும் எங்க 2 பேருக்கும் வந்து சண்டை வந்துச்சுன்னா, நான் தான் வந்து இறங்கி போயிட்டு அவன சமாதானப்படுத்திட்டு இருப்பேன். அவன் வந்து சிரிக்கிற வரைக்கும் நான் வந்து கெஞ்சிக்கிட்டே இருப்பேன். ஆனா இந்த டைம் வந்து என்னோட ஒர்க்ல நான் ரொம்ப பிஸியா இருந்ததுனால, அவன சமாதானப்படுத்த எனக்கு டைமே கிடைக்கல அப்படின்ற மாரி அவ நினைச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்தது வந்து நம்ம ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து பார்லலாம் பாட்டு பாடிக்கிட்டு இருப்பான். அவனோட நினைப்பு ஃபுல்லாவே வந்து நம்ம ஹீரோயின் மேல தான் இருக்கு. ஃபோன எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்க ஹீரோ கூட இருக்கிற பையன் வந்து, "உனக்கு என்ன ஆயிடுச்சு? நீ வந்து உன் ஒய்ஃப ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்ல, கூட இருக்கிற பொண்ணு சொல்றா, "ஆமா, கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பான்" அப்படின்றா. அவன் வந்து என்ன உயிருக்கு உயிரா லவ் பண்றா தெரியுமா? அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கேன். அங்க இருக்கவங்க சொல்றாங்க, "ஆமா, அது இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும்" அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்றா தெரியுமா? "அவ வந்து சாதாரண பொண்ணு தான். யாருமே வந்து அவள திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. நீ மட்டும் அவள சூஸ் பண்ணவே இல்லன்னா, இப்போ வரைக்கும் அவ சிங்கிளா தான் இருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து மொத்தமா தான் பேசிக்கிட்டு இருக்கா. அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான், "இத பாரு, அவளுக்கு வந்து நீ குடுத்த லைஃப் வந்து அவளோட லைஃபே வந்து சேஞ்ச் பண்ணிடுச்சு. அதனால தான் வந்து உங்களுக்குள்ள என்னதான் சண்டை வந்தாலும்,
அவளே வந்து வந்து கெஞ்சி கெஞ்சி உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றான். உடனே வந்து நம்ம ஹீரோ சொல்றான், ஆமா நான் கொடுத்த லைஃப் வந்து அவ ரொம்ப பழகிட்டா. பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா வந்து அவ மறுபடியும் பழைய லைஃப்க்கே வந்து திரும்பி போயிடுவோன்ற பயத்தினால தான் வந்து அவ என்கிட்ட இருக்கா. அவளால வந்து என்ன விட்டு போ முடியாது. என்னாலயுமே வந்து அவள விட்டு போ முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கான். சரி வாங்கடா நம்ம எல்லாரும் போயிட்டு ஜாலியா சரக்கு அடிக்கலாம். நான் வந்து உன் ஒய்ஃப்க்கு வந்து கால் பண்றேன். இது மாரி நீ நல்லா ட்ரிங்க் பண்ணு. அப்படி பண்ணா அவ உடனே வந்துருவாள்ன்னு சொல்லலாம். ஓகே, ஓகே. அப்பனா நீயே சீக்கிரமா பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்தது இவங்க எல்லாருமே வந்து ஒண்ணா ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்து ஹீரோயினுக்கு கால் பண்றா. இது மாரி உன்னோட ஹஸ்பண்ட் வந்து பார்ல வந்து ரொம்ப குடிச்சிட்டு முடியாம இருக்கான். நீ வந்து கூட்டிட்டு போறியான்னு சொன்னேன். சாரி நான் வந்து ரொம்ப ஒர்க்ல இருக்கேன். என்னால வந்து இப்ப வர முடியாதுன்னு சொல்லி ஃபோன வச்சிடுறா. அவன் வந்து மறுபடியும் வந்து குடிச்சுக்கிட்டு இருக்கானா அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அவ என்னதான் கஷ்டப்பட்டு மாங்கு மாங்குன்னு உழைச்சிட்டு இருந்தாலும், அவ வாங்குற மந்த்லி சேலரிக்கு நான் இந்த ஒரு ஒயின் பாட்டில் வாங்குவேன் அப்படின்ற மாரி அவன்ட்ட நார்மலா பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. இவன் வந்து ஒரு ரிச் ஃபேமிலி. அவனுக்கு வந்து என்னோட ஒர்க்கோட வேல்யூ வந்து எப்பவுமே புரிஞ்சுக்கிட்டதே கிடையாது. அப்படின்ற மாரி அவ திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. பாஸ்ட்ல வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கும் போல. அது ஹீரோ கிட்ட சொல்லி ஸ்வீட் குடுத்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு வந்திருப்பா. "ஏய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து கிடைச்சிருக்கு. அந்த போனஸ் மட்டுமே 50,000க்கு மேல தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கேன். நம்ம ஹீரோ வந்து கண்டுக்காமலே இருக்கான். 50,000 யுவான் வந்து எனக்கு ஒரு நைட்டுக்கே வந்து பத்தாது தெரியுமா? நான் அதுக்கு மேலேயே வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு நீ பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கியா? நான் வந்து உன்ன காப்பாத்த முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அதனால தான் நீ வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கியா? அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, "அப்படிலாம் இல்ல" அப்படின்னு சொல்றான். எனக்கு வந்து அவனோட மனசு வந்து தேவையே இல்ல. எனக்கு வந்து அவனோட பாடிய மட்டும் தான் புரிஞ்சிருக்கு. அவன் வந்து என் மனச புரிஞ்சுக்க மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் வந்து ரொம்ப அமைதியா இருப்பேன். எல்லாத்துலயும் விட்டு குடுத்துக்கிட்டே போறதுனால அவன் வந்து பழகிட்டான். நம்ம ஹீரோயின் இதெல்லாம் மனசுல நெனச்சுட்டே இருக்கிறப்போ, நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். "இத பாரு வேலைன்னா வேணாம். கொஞ்ச நேரம் மட்டும் என் கூட இரு. இப்படியே இருந்தா வந்து ரொம்ப நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் கூட வந்து ரொம்ப க்ளோஸ் அப்பா தான் இருக்கான். அடுத்தது இப்ப பிரசன்ட்ட தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட தான் வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கா. உண்மையா சொல்லணும்னா வந்து நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் வந்து கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் சரியா? அப்படின்னு சொல்ல. அவனுமே வந்து சரி அண்ணி, சரி அண்ணின்னு சொல்லி ஃபோன வச்சிடுறான். நம்ம ஹீரோ ஹீரோயின் வருவானா? வருவானான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து வர மாரி தெரியல. உடனே 2 பொண்ணுங்க வந்து அவன் பக்கத்துல போக, "ஏய் தள்ளி போ" அப்படின்ற மாரி சொல்லிடுறான். கரெக்ட்டா நம்ம ஹீரோயின் வந்து டோர ஓப்பன் பண்ற சமயத்துல நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு, அந்த பொண்ண கூப்ட்டு பக்கத்துல உட்கார வச்சுட்டு க்ளோஸ் அப்பா இருக்காரு. அது பார்க்குற ஹீரோயினுக்கு வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப தாங்க வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கான். உன்ன பார்க்கறதுக்கு வேர்ல்டு லேடி மாரி இருக்கு. ஆனா, இங்க இருக்க பொண்ணுங்கள பாரு எவ்ளோ யங்கா, எவ்ளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணுக்கு வந்து முத்தம் வேற குடுத்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப கடுப்புல தான் நின்னுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான். "உன் மூஞ்சி பார்த்தாவே நல்லாவே இல்ல. ஃபேஷியல் வேணா பண்ணிக்கோ. இல்லன்னா வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கோ. இல்ல பிரஸ்ட் சர்ஜரி பண்ணிக்கோ. அப்பதான் வந்து நீ பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சமாச்சும் நல்லா இருப்ப." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ வந்து நெனைக்கிறான், நான் வந்து வேற ஒரு பொண்ணுகிட்ட வந்து க்ளோஸா இருந்தேன்னா, அவளுக்கு வந்து ஜெலஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து கெஞ்சுவா. இந்த டைமும் வந்து அப்படிதான் இருக்கும்னு நெனச்சேன். ஆனா, இவ இந்த டைம் வந்து கொஞ்சம் கூட சீனே போடவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அவளோட கைய வந்து இறுக்கமா நெருக்கிக்கிட்டு இருக்கா. நாங்க 2 பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவைக்காக மட்டும் தான் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும், நாங்க வந்து ரொம்ப அதிகமா லவ் யூ கூட சொல்லிக்கவே மாட்டோம். ரொம்ப ரேரா தான் வந்து சொல்லிப்போம். இப்ப வந்து அவன் வேற ஒரு பொண்ணு கூட க்ளோஸா இருக்கிறத பார்த்துட்டு, எனக்கு வலிக்கவே இல்ல அப்படின்னு வந்து என்னால பொய் கூட சொல்லவே முடியல. அப்படின்னு அவ மனசுல நெனச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோவ பார்த்து கேட்கிறா, "யூ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இது எல்லாம் ரொம்ப ஓவரு" அப்படின்னு சொல்ல, "ஓ! ஓவரா? அப்படின்னா வந்து நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொல்றான். மறுபடியும் பிரேக்கப்பா? எப்ப பார்த்தாலும் வந்து நீ பிரேக்கப், பிரேக்கப்ன்னு அந்த ஆயுதத்தையே வந்து எடுத்துக்கிறதுனால, நீ எத்தன டைம் வந்து என்கிட்ட பிரேக்கப் சொன்னேன்னு வந்து எனக்கு மைண்ட்லயே இருக்க மாட்டேங்குது. பக்கத்துல இருக்க பொண்ணு சொல்றா, "உனக்கு வந்து அவ்ளோ தைரியம் இருந்துச்சுன்னா, இப்பவே வந்து நீ உன்ன விட்டு பிரிஞ்சு காட்டு பார்க்கலாம்" அப்படின்ற மாரி வேற வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த தான் வந்து நெனச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடியே வந்து ஹீரோ இதே மாரி பொண்ணுங்களோட கூத்தடிச்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் வந்து ப்ளீஸ் என்ன விட்டு போகாதன்ற மாரி சொல்லியிருப்பா. ஓகே அப்படியா? நான் வந்து உன்ன பிரேக்கப் பண்ணக்கூடாதுன்னா, இங்க பாட்டில் இருக்குல்ல, இதுல இருக்கிற ஃபுல் ட்ரிங்க்ஸும் வந்து நீ குடிச்சே ஆகணும். கொஞ்சம் கூட வந்து மிச்சம் வைக்கக்கூடாது அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்றான். பக்கத்துல இருக்க பொண்ணுங்க சொல்றாங்க. "நீ சப்போஸ் வந்து மிச்சம் வச்சுட்டேன்னா, அவரு வந்து உன் கூட சமாதானமே ஆக மாட்டாங்க. பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கேன். நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிற ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து குடிக்கிறா. அவளால வந்து குடிக்கவே முடியல. இரும்பிக்கிட்டே இருக்கா. இருந்தாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லி குடிக்க, நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. எந்திச்சு நின்னுட்டு நம்ம ஹீரோயின வந்து ஸ்டாப் பண்ணிட்டு, "சரி போதும்" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமா வந்து இவங்க 2 பேரும் சமாதானம் ஆயிருப்பாங்க போல. இந்த டைமும் நம்ம ஹீரோ நெனச்சுக்கிட்டு இருக்கான். அதே மாரி தானே வந்து நீ கெஞ்ச போற. சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி தான் நெனச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த டைம் நடந்தது வேற. யாரும் வந்து எனக்கு சான்ஸ்லாம் குடுக்க வேணாம். நம்ம வந்து பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு மாதிரி ஆயிடுறான். "நீ என்ன ஓவர் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க?
நீ வந்து என்ன விட்டு மாட்டேன்னு இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் எதுக்கு இந்த இது எல்லாம்? அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஸோ அவன் ஹீரோயின் வந்து பிரேக்கப் தான் அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்க இருக்கவங்க சொல்றாங்க, "ஏய் இத பாரு 2 நாள் மட்டும் அமைதியா இரு. அதுக்கப்புறம் அவளே வந்து உன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருப்பா. ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. நீயே வந்து அவள விட்டு போனாலும் அவ வந்து உன்ன விட்டு மாட்டா சரியா?" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஒருவேளை இது உண்மையான பிரேக்கப்பா இருந்தா அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் நான் திரும்பி வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. நம்ம ஹீரோ வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கான். 5 நாள்லாம் இல்ல. அவளுக்கு வந்து 5 செகண்டே போதும் அப்படின்னு சொல்லிட்டு 5, 4, 3, 2, 1 அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் ஆகுமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். டோரும் வந்து ஓப்பன் ஆகுது. நம்ம ஹீரோ வந்து சந்தோஷப்படுறான். கடைசியில பார்த்தா அது நம்ம ஹீரோயின் கிடையாது. அந்த பார்லயே வேலை செய்ற பொண்ணு தான் வந்து ட்ரிங்க்ஸோட வந்திருக்கா போல. "நீ என்ன உண்மையாலேயே போயிட்டியா?" அப்படின்ற மாரி ஹீரோ நெனச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்து நம்ம ஹீரோயின தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவளோட வீட்ல அவளோட ட்ரெஸ்ஸ தான் வந்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்கா. "நான் வந்து 3 வருஷம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். என்னோட ஸ்ட்ரெஸ்ஸ வந்து குறைக்கணும்னு சொல்லிட்டு நான் உன்ன ஃபுல்லா நம்பிக்கிட்டு இருந்தேன். நீ காட்டுன அன்புனால தான் வந்து நான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன். ஆனா நீ யாரையும் வந்து மதிக்க தெரியாத ப்ளே பாய். இப்போ எனக்கு 27 வயசு ஆயிடுச்சு. என்னோட ஃப்யூச்சர பத்தி நான் சீரியஸா வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். இதுக்கப்புறம் வந்து நம்ம 2 பேருக்கும் வந்து எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல. குட் பை அப்படின்னு சொல்லி, அவ வந்து ஒரு போஸ்டர் போட்டிருப்பா போல. கரெக்ட்டா அவ கார்ல ஏறி கிளம்புற நேரத்துல நம்ம ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோ வந்துட்டு பார்க்குறாரு, நம்ம ஹீரோயின் வந்து கார்ல போயிட்டுருக்கா. ஏய் ஏய் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் வந்து பார்க்கவே இல்ல. அவ பாட்டுன்னு போயிடுறா. ஹீரோயின் போட்ட போஸ்ட் என்னன்னா, நான் வந்து பாஸ்ட்டுக்கு வந்து குட் பை சொல்லிட்டு, இப்ப நியூ லைஃப்ப வந்து சியர்ஸ் சொல்லி ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு போட்டிருப்பா. அத கூட இருக்கவங்கலாம் பார்த்துட்டு, "இத பாரேன், அவ வந்து வழக்கம் போல போஸ்ட்லாம் போட்டிருக்கா" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் பார்த்துட்டு அவனுக்குமே வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. ஹீரோ வந்து கத்திக்கிட்டே கார் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கு. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் கார் வந்து கட்ருக்கு. "நீ என்ன அவ பின்னாடியே போயிட்டுருக்க? இது எல்லாம் வந்து நீ ரொம்ப சீரியஸா எடுத்துக்காத. ஓகேவா? எத்தன டைம் வந்து பிரேக்கப்ன்னு சொல்லியிருந்தாலும், அவ உடனே வந்து உன்கிட்ட வந்து கெஞ்சிக்கினே தானே இருக்க போறா. சரி வாங்க நம்ம எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோவ கூட்டிக்கிட்டு கார்ல போயிடுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு தான் வந்திருப்பா போல. என்னால வந்து அவன மறக்கவே முடியல. அத மேனேஜ் பண்ணிக்கிறதுக்காக நான் இது மாரி பிளைண்ட் டேட் நான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு வந்துகிட்டு இருக்க. அவன் பிளைண்ட் டேட்டுக்கு வந்தான்ல, அவன் வந்து பார்க்கறதுக்கே வந்து ஒரு அங்கிள் மாரி தான் இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து லேட்டா வந்துட்டு இருக்கா. சாரி இது மாரி லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்ன பார்த்தாவே தெரியுது. நீ ஏதோ ஆஃபீஸ்ல இருந்து நேரா வர மாரி தான் இருக்குன்னு. நான் உன்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு பொண்ணுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டியே வந்து ஃபேமிலி மட்டும் தான். நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டன்னா, நீ வந்து வேலைக்கே வேணாம் சரியா? பொண்ணுங்க வந்து கெரியர் கெரியர்ன்னு ஓட வேண்டிய அவசியமே கிடையாது. நீ வந்து வீட்டையோ, குடும்பத்தையோ வந்து நல்லா கவனிச்சுக்கிட்டா மட்டும் போதும். நீ எதனா சொல்லணுமா? அப்படின்னு கேட்குறான். நம்ம ஹீரோயினுக்கு வந்து கடுப்பாயிடுது. அவ வந்து என்ன பண்றா, சாரி நம்ம 2 பேருக்கும் வந்து செட் ஆகும்னு தோணல. இதோட வந்து இது எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். நான் வந்து உன்ன கான்டாக்ட் பண்ண மாட்டேன். நீயும் வந்து என்ன கான்டாக்ட் பண்ணிக்காத சரியா? அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொன்ன. ஏய்! உனக்கு வந்து 25 வயசே தாண்டிடுச்சு. இப்போ உன் வயசு வந்து 27. நீ வந்து இப்பயே வேணான்னு சொன்னா, இதுக்கப்புறம் வந்து யார் உன்ன பார்த்துப்பா? அப்படின்ற மாரி அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்காம பாட்டுன்னு போயிட்டுருக்கா. நான் வந்து லூயன் மாரி ஒருத்தவங்ககிட்ட பழகுனதுனால வந்து என்னால வந்து இது மாரி வாழ்க்கைய வந்து ஏத்துக்கவே முடியல. இந்த பிளைண்ட் டேட்டும் வந்து இதுக்கப்புறம் வேணாம் அப்படின்ற மாரி போயிடுறா. அடுத்தது அவ ஆஃபீஸ தான் காட்டுறாங்க. ஆஃபீஸ்ல வந்து எல்லாருமே வந்து ரொம்ப சீரியஸா ஒரு மாரி மூஞ்ச உர்ருன்னு வச்சுக்கிட்டு இருக்க. எனக்கு என்ன ஆச்சு? ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்கன்னு கேட்க, அது ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து மிஸ்டர் கு அப்படின்னு ஒருத்தர் வரப்போறாராம். அவர் வந்து இந்த முழு குரூப்பையும் வந்து டேக் ஓவர் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பிரான்ச்ல தான் வந்து ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்க போறாரு. மிஸ்டர் கு வந்து சும்மா கிடையாது தெரியுமா? அவர் வந்து ரொம்ப படிச்சு இருக்காரு. அவர் நிறைய வேலை பார்த்துருக்காரு. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. யார் என்ன தப்பு பண்ணாலும் வந்து கொஞ்சம் கூட இரக்கமே காட்ட மாட்டாரு. இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும். அதனால தான் வந்து எல்லாரும் வந்து டென்ஷனா இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து இவங்க எல்லாருக்குமே வந்து மீட்டிங் தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்பதான் வந்து அந்த மிஸ்டர் கூன்னு வராரு. இவர் வந்து நம்ம செகண்ட் லீட்ல வச்சுக்கலாம். அங்க வந்துட்டு எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சாரி ஃப்ளைட் வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதனால தான் வந்து நான் வரதுக்கு வந்து லேட் ஆயிடுச்சு. என் பேர் வந்து கூஷியாங்கு. இன்னில இருந்து இந்த பிரான்ச்சோட ஃபுல் மேனேஜரும் வந்து நான் தான். இந்த கம்பெனியோட பேசிக் டீட்டெயில், ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் இது எல்லாத்தையும் வந்து நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். எந்த வருஷம் நீங்க என்ன அச்சீவ் பண்ணீங்க? இந்த ப்ராஜெக்ட்ட வந்து யாரு ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கா? ஒவ்வொருத்தரும் வந்து ஷார்ட்டா வந்து எனக்கு ரிப்போர்ட் குடுங்க. லாஸ்ட் வருஷம் மட்டும் நம்ம பிரான்ச் வந்து நல்லா க்ரோ அடைஞ்சு இருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் வந்து நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்தமா வந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க, இத பாருங்க ஒரே டைம்ல வந்து இத்தன பேர் வந்து பேசிக்கிட்டுனா இருந்தா புடிக்காது. ஸோ யாருன்னா ஒருத்தவங்க மட்டும் பேசுங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் தான் வந்து அந்த கம்பெனிய பத்தி, அந்த கம்பெனி வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்கு அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கா. கு சொல்றான், "உன்னோட ரிப்போர்ட் வந்து சூப்பரா இருக்கு. இதுக்கப்புறம் வந்து எல்லாரோட ரிப்போர்ட்டும் வந்து இது மாரி தான் இருக்கணும் சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்கும் முடிஞ்சிடுது.
அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வந்து காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்கா. அங்க இருக்கிற 2 பொண்ணுங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இது மாரி மிஸ்டர் கு வந்து ஆஃபீஸ்ல ஜாயின் பண்ணாங்கல்ல, அப்பத்துலருந்து வந்து எல்லாருமே வந்து ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கா. நான் ஒர்க் பண்ற என்னோட கலீக்ஸ் எல்லாருமே வந்து அவர பத்தியே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவருமே வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமா தான் இருக்காரு. கூலாவும் இருக்காரு. நம்ம ஹீரோயின் மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்கா. அங்க இருக்கவங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, இன்னைக்கு காலையில வந்து ஒருத்தர வந்து ஃபயர் பண்ணிட்டாங்களாம். மார்னிங் மீட்டிங்ல வந்து அவர் கூட வந்து ஒரு பொண்ணு வந்து ஃப்ளர்ட் பண்ற மாரி பேசிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணையும் ஃபயர் பண்ணிட்டாங்க. இன்னொரு பொண்ணு வந்து அவர் மேல வந்து காஃபிய கொட்டிட்டாளாம். அந்த ஷர்ட்டோட மதிப்பு மட்டுமே வந்து 30,000க்கு மேல இருக்கும். அதனால அவளையுமே வந்து ஃபயர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல. அப்போ இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டது என்னன்னா, அவரு யாரையுமே லவ் பண்ணது இல்ல. சிங்கிளா தான் இருப்பாருன்னு நெனைக்கிறேன். அதுவும் இல்லாம அவர் வந்து டாப் கிளாஸ் மேனு. எல்லாருமே வந்து அவரையே தான் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. மிஸ்டர் கு வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா, ஹேண்ட்ஸமா, கேப்பபிளா இருக்காரு. அதனால வந்து நானு இவர வந்து ட்ரை பண்ண போறேன். அவர் மேல வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு. அப்படின்ற மாரி இவ ஒரு பிளான போட்டுக்கிட்டு இருக்கா. ஏன்னா, இவ பாய் ஃப்ரெண்ட் வேற பிரேக்கப் பண்ணிட்டாளாம். ஆஃபீஸ்ல வேற சூப்பரான பாஸு. அந்த பாஸ பத்தி எல்லாருமே பேசின உடனே, நம்ம இவரையே கரெக்ட் பண்ணா என்ன? அப்படின்ற மாரி தான் நம்ம ஹீரோயின் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. லூயனும், கூவும் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்காங்க. நான் வந்து கூவ வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்து நம்ம ஹீரோவ தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ப்ளே பாய் ஹீரோவ. அவன் எப்பயும் போல வந்து பார்ல வந்து பாட்டு பாடலாம் அப்படின்னு ஸ்டேஜ்ல நின்னுகிட்டே இருக்க. அங்க ஒரு பொண்ணு வந்து டீ எடுத்துக்கிட்டு வரா. அவள பார்த்த உடனே அவனுக்கு வந்து ஹீரோயின் மாரி தான் ஞாபகம் வருது. பரவாயில்லையே நம்ம ஆனிவர்சரிக்காக அவ சீக்கிரமா வந்துட்டாளே! அப்டின்ற மாரி பார்க்க, கடைசில பார்த்தா வந்து அது வேற ஒரு பொண்ணு. நம்ம ஹீரோ வந்து இறங்கி போயிடுறான். "ஏய் பிராக்டிஸ் இருக்குல்ல, நீ எங்க போற?" அப்டின்னு சொல்ல, "நான் வீட்டுக்கு போறேன்னிடுறான்." "வீட்டுக்கு அவ்ளோ சீக்கிரம் எதுக்கு போற? உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக நீ வெயிட் பண்ண போறியா?" அப்டின்னு சொல்ல, "நான் வந்து அவளுக்காக வெயிட் பண்ண போறேனா." "சி போ" அப்டின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கருந்து போயிடுறான். உண்மை என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின பார்க்கணும் அப்டின்னு நெனச்சுக்கிட்டு தான் இருக்கான். ஆனா, அத சொல்றதுக்கு வந்து அவனுக்கு ஈகோ. "நம்மளுக்கு வேற ஆனிவர்சரி வரப்போது. கண்டிப்பா வந்து அவ 2 நாள்ல வந்து திரும்பி வந்துருவா." அப்படின்னு சொல்லிட்டு டோர ஓப்பன் பண்றான். டோர ஓப்பன் பண்ணோனே, "நீ வந்துட்டியா? வா சாப்பிடலாம்." அப்படின்னு நம்ம ஹீரோயின் கூப்பிடுறா. கடைசில பார்த்தா, இது எல்லாமே வந்து பாஸ்ட்ல நடந்த விஷயத்த தான் இவன் நெனச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. அடுத்து நம்ம ஹீரோ வந்து டைனிங் டேபிள தான் பார்க்குறான். அங்க வந்து எல்லாமே காலியா தான் இருக்கு. ஆனா, அவளுக்கு வந்து ஹீரோயின் ஞாபகம் தான் வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் ஹீரோக்காக நெறைய சமைச்சு வச்சிருப்பா போல. "நீ வந்துட்டியா? நான் உனக்கு பிடிச்ச எல்லாமே வந்து சமைச்சு வச்சிருக்கேன்." அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒவ்வொன்னா வந்து குடுப்பா. அததான் வந்து நெனச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. அடுத்தது அவன் சோஃபால உட்காந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து அவனோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மடிச்சு வைத்துக்கிட்டு இருக்கா. "நீ என்ன எப்ப பார்த்தாலும் உன்னோட பொருளெல்லாம் வந்து அங்க இங்கன்னு போட்டுக்கிட்டு இருக்க. நான் தான் வந்து சுத்தம் பண்ணணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்டுருக்க. "நீ வந்து என்னோட ஒய்ஃப். நீ ரொம்ப தான் வந்து கஷ்டப்படுற. உன்ன மாதிரி என்ன யாருமே வந்து பார்த்துக்க மாட்டாங்க தெரியுமா? என்னோட ஃபர்ஸ்ட் லவ்வே வந்து நீ தான். நீ வந்து ரொம்ப நல்லவ." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸா இருப்பான். அது எல்லாமே வந்து நெனச்சு பார்க்குறான். நம்ம ஹீரோயினையுமே வந்து அவன் ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே. எப்படி இருந்தாலும் அவ 2 நாள்ல வரதான் போறா. ஏன்னா வந்து ஆனிவர்சரி வேற வரப்போகுது. இந்த டைம் வந்து அவளுக்காக வந்து நான் சர்ப்ரைஸ் ரெடி பண்ண போறேன். அவள வந்து சமாதானப்படுத்த போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நெனச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்தது ஆஃபீஸ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க. கூஷியன் வந்து லூயன் மாதிரி இல்லவே இல்ல தெரியுமா? நானே போயிட்டு அவன்கிட்ட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணாலுமே வந்து அவனுக்கு புடிக்காது. நான் வந்து அவனே வந்து என்ன நோட்டீஸ் பண்ற மாரி நான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கா. அடுத்து நம்ம வந்து அவர் கண்ல படுற மாரி நடந்துக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் வந்து அவ லிஃப்ட்ல போகணும்னு வேகமா போயிட்டு இருக்கா. அந்த லிஃப்ட்ல வந்து கு இருக்கான். குட் மார்னிங் மிஸ்டர் குன்னு சொல்ல, அவனுமே வந்து குட் மார்னிங் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் லிஃப்ட்ல தான் இருக்காங்க. இவ பட்டன பிரஸ் பண்ணலான்னு வரப்போ, நம்ம குவும் வந்து பிரஸ் பண்ண வரான். அதுக்கப்புறம் வந்து லிஃப்ட் பாட்டுன்னு போயிடுது. அடுத்து நம்ம ஹீரோயின் வந்து காஃபி குடிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கா. கூவும் வந்து எதிர்க்க வந்துடுறாரு. கூவ பார்த்தோனே இவ வந்து ஹாய் சொல்லிட்டு இவ வேலைய கன்டின்யூ பண்ண போயிடுறா. அதுக்கப்புறமா லேட் நைட்டும் ஆயிடுது. லேட் நைட் ஆகியுமே வந்து இவ வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கா. அந்த பாஸ் கூவுமே வந்து நம்ம ஹீரோயின வந்து நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. "இன்னைக்கு என்ன ஓவர் டைமா?" அப்படின்னு கேட்க, "அப்படின்னா இல்ல" அப்படின்னு சொல்றான். "இன்னைக்கு வந்து நியூ ப்ராஜெக்ட் வந்து இருக்கு. ஆனா இந்த கம்பெனில வந்து சில அசெட் இஷ்யூ இருக்கு. அது என்னான்னு தான் எனக்கு கிளியரா தெரியல" அப்படின்னு டவுட் கேட்குற மாரி கேட்க, கூவுமே வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயின் சொல்றா, "நீங்க வந்து சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க செம" அப்படின்னு சொல்லி கேட்டுருக்க. "இத பாருங்க, உங்கள நீங்களே வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க. சீக்கிரமா வீட்டுக்கு போங்க. இல்லன்னா வந்து உன்னோட பாஸ் வந்து அதிகமா வேலை வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் மத்தவங்க திட்டிக்கிட்டு இருக்க போறாங்க" அப்படின்னு இங்க ஒரு பக்கம் பிட்ட போட்டுக்கிட்டு இருக்க. அடுத்து நம்ம ப்ளே பாய் ஹீரோவ தான் வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவன் ஹீரோயினுக்காக வந்து நல்லா சமைச்சு வச்சுட்டு அந்த டேபிள் ஃபுல்லா ரோஸா போட்டு வச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்து அவன் நம்ம ஹீரோயினுக்காக வந்து நெக்லீஸ் வேற வாங்கி வச்சிருப்பான் போல. அதுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக். இவங்க 2 பேரும் ஒரு வாட்டி ரோட்ல போயிட்டு இருக்கிறப்போ வேற ஒரு கப்பிள்ஸ் வந்து அந்த பொண்ணுக்காக வந்து ஒரு நெக்லீஸ வாங்கி குடுத்துருப்பாங்க போல. அத வந்து நம்ம ஹீரோயின் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பா.
என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்லியிருப்பான். "பாத்தியா உனக்கு புடிச்ச மாரியே வாங்கிக்கிட்டேன்." அப்படின்ற மாரி இவன் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். டோர வந்து யாரோ தட்டுற மாரி இருக்க, நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டா அப்படின்னு சொல்லி அவன் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். கடைசில பார்த்தா டெலிவரி பாய் இவன் வந்து ஒரு ஃப்ளவர வந்து ஆர்டர் பண்ணியிருப்பான் போல. அத தான் வந்து குடுத்துட்டு போயிருக்காங்க. அவன் வந்து ஃபோன பார்த்துக்கிட்டு இருக்கான். "என்ன ஆச்சு? அவ ஏன் இன்னும் வரல? ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகியிருக்குமா?" அப்படின்ற மாரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்து நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஹீரோயினும் அவளோட பாஸும் கீழ வந்துகிட்டு இருக்க. மழை வந்து ஜோரா பெஞ்சுகிட்டே இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்து அவங்க பாஸ் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இத பாருங்க மிஸ்டர் கு, நீங்க வந்து கிளம்புங்க. எனக்கு வந்து ஒரு முக்கியமான வேலை வந்திருக்கு. நான் அப்புறம் வரேன்." அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து இப்ப என்ன சொல்றேன்னா, "நான் இந்த மழைக்காக தான் வந்து ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரியான மனுஷனுக்காகவும், உண்மையான லவ்வுக்காகவும் வந்து இந்த காத்திருக்கிறது கூட நல்லா யூஸ்ஃபுல் தான்." அப்படின்னு அவ நினைச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ கு வந்து கார் எடுத்துட்டு வராரு. "நான் வேணா உங்கள வீட்ல ட்ராப் பண்ணி விடவா? நான் வந்து இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதான் நீங்க எங்கேயோ போற மாரியே தெரியலன்னு" சொல்ல. அதுக்கு வந்து சொல்றான், "மழை பெய்யுதுல்ல, அதனால வந்து டாக்ஸி கிடைக்கவே வந்து கொஞ்சம் லேட் ஆயின்ருக்கு. நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். "பரவால்ல வாங்க, கார்ல ஏறுங்க. நானே வந்து உங்கள ட்ராப் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்காக குடையும் புடிச்சுட்டு, ஹீரோயின வந்து தொடலாம் அப்படின்னு அந்த பாஸ் நினைக்கிறாரு. இருந்தாலும் வேணான்னு கார்ல வந்து ஏத்தி விட்டுர்றாரு. அங்க இருக்கிற பிளே பாய் பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்றான்னா, நம்ம ஹீரோயினுக்கு வந்து கால் பண்றாரு. அவ ஹீரோயின் வந்து இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கா. என்ன தைரியம் இருந்தா அவ என் காலையே இக்னோர் பண்ணுவான்ற மாரி அவன் ஒரு பக்கம் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். மறுபடியும் வந்து அவன் கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. மறுபடியும் வந்து அவ கட் பண்ணிடுறா. இவ என்ன 2 டைம் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காளே! இதுவரைக்கும் அது மாரி பண்ணதே இல்லையே! அப்படின்னு அவன் இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். கார்ல நம்ம பாஸ் வந்து நம்ம ஹீரோயினுக்காக வந்து சீட் பெல்ட்டையும் போட்டு விட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா, "எனக்கு வந்து இந்த மலைய பார்த்த உடனே வந்து எனக்கு ஒரு மூவி தான் ஞாபகம் வந்திருக்கு. நீங்க வந்து டீப் மவுண்டன் மூவி பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்ல. அவனுமே வந்து, பார்த்துருக்கேன். அந்த மூவியோட ஸ்டைல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அது ரொம்ப யூனிக்கா இருக்கு." அப்படின்னு அந்த பையனும் சொல்லி கேட்டுருக்கான். இவங்க 2 பேரும் அப்படியே பார்த்து பேசிக்கிட்டே வந்து போயிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட வீடும் வந்துடுச்சு. நம்ம ஹீரோயின் வந்து கிளம்புற நேரத்துல ரகு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. "நீ யூஸ் பண்ற பெர்ஃப்யூம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். "சரி ஓகே நான் போறேன். நாளைக்கு பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து போயிடுறா. மழை பெய்றதுனால தான் வந்து நான் கார்ல வந்து ஆஃபீஸ்க்கு வரவே இல்ல. நேத்து வந்து நான் மவுண்டன் மூவி பார்த்ததுனால தான் இன்னைக்கு வந்து அவர் கூட பேசுறதுக்கு வந்து ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம, "நீ என்ன பெர்ஃப்யூம் யூஸ் பண்ற?" வேற அவரு கேட்டாரு. அப்படின்னு அவ மனசுல நினைச்சுக்கிட்டு டைரியில வந்து நோட் பண்ணியிருப்பா போல. அதெல்லாம் படிக்கிறா. அடுத்து நம்ம பிளே பாய் ஹீரோ தான் ஹீரோயினுக்கு வந்து கால் பண்ணி கேட்டுருக்காங்க. "ஹனி இத பாரு. நான் அந்த பொண்ணுங்களோட இருந்தது எல்லாமே வந்து சும்மா ஃபன்னுக்காக மட்டும் தான். என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் நீ மட்டும் தான். ப்ளீஸ் என்கிட்டயே திரும்பி வந்துருன்னு சொல்ல. நான் வந்து திரும்பி வரமாட்டேன். நான் வந்து அந்த வீட்டையும் காலி பண்ண போறேன்." அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. "இந்த பாரு. நான் வந்து எவ்ளோ டைம் வந்து என்னதான் பிரேக்கப்ன்னு சொல்லிட்டு இருந்தாலும், நீ எப்பயுமே வந்து திரும்பி திரும்பி வந்துட்டு தானே இருப்ப. இந்த டைம் மட்டும் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கன்னு" சொல்ல. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா, "லூயன் இத பாரு. நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். இதுக்கப்புறம் வந்து உன்ன சமாதானப்படுத்துற சக்தி வந்து எனக்கு இல்ல. நம்ம வந்து ஏற்கனவே பிரேக்கப் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து எனக்கு நீ கால் பண்ணிட்டு இருக்காத." அப்படின்னு சொல்ல. "இத பாரு. இதுதான் வந்து என்னோட முதல் காதலு. நீ என்ன விட்டு போயிட்டன்னா என்ன?" அப்படின்னு சொல்ல. "இத பாரு முடிஞ்சது முடிஞ்சிச்சு தான். இதுக்கப்புறம் வந்து நான் என்னோட ஃபியூச்சர மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பேன். குட் பை. இதுக்கப்புறம் வந்து எனக்கு கால் பண்ணாத." அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஃபோன வச்சுட்டா. ஃபோன வச்சுட்டு ஹீரோவோட நம்பரையும் வந்து பிளாக் பண்ணிட்டா. அடுத்தது நம்ம ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து நல்லா பார்ல வந்து குடிச்சுக்கிட்டு இருக்க. "ஏய் உனக்கு என்ன ஆயிடுச்சு? இது மாரி வந்து நம்மளோட கமர்ஷியல் ஷோக்காக இன்விடேஷன் வந்துட்டுருக்கு. நம்ம எல்லாரும் போலாமா?" அப்படின்னு சொல்ல. "அவ்ளோ சின்ன டவுனுக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? இப்ப வந்து நம்ம பேண்ட் வந்து ரொம்ப ஃபேமஸ் தான. அப்படிப்பட்ட இடத்துல வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்றது வந்து நம்மளுக்கு வந்து நம்ம லெவலுக்கு வந்து செட் ஆகாது. அதனால வேணாம்." அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். "இத பாரு, அந்த இதுவ வந்து ரிஜெக்ட் பண்ணாத. நம்ம வந்து போலாம்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். "நீ எப்பவுமே சின்ன சின்னதா ஆஃபர்னா வந்தா நீ ரிஜெக்ட் தானே பண்ணுவ. இந்த டைம் என்ன?" அப்படின்னு சொல்ல. "அது ஒண்ணும் இல்ல. ஒரு ஃபன்னு தான்." அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. மக்களே சாரி நான் எப்ப பார்த்தாலும் இந்த ஹீரோ வந்து பார்ல பாடிக்கிட்டு இருக்கான், பார்ல பாடிக்கிட்டு இருக்கான்னு சொன்னேன். இவன் வந்து பார்லலாம் பாடுறது இல்ல. பாய் பேண்ட் போல. ஸோ அதுக்காக தான் வந்து இவன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி நான் ஒரு மூவி பார்த்துட்டு இருந்தேன். அதுல வந்து நம்ம ஹீரோ வந்து பார்ல தான் வந்து பாடிக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் இதுவும் நான் கன்ஃப்யூஸ் ஆயிட்டு பார்ல பாடுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இத மட்டும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அடுத்து நம்ம ஹீரோயின தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவ வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. எப்பயும் போல அந்த பாஸ் வந்து நம்ம ஹீரோயினையே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் வந்து நான் அவர இக்னோர் பண்ணிட்டு இருந்தேன்னா தான் வந்து அவர் என்ன மிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதாவது நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்க. பாஸ் வந்து அந்த இடத்துல நின்னுகிட்டு இருப்பாரு. ஹீரோயின் வந்து அந்த கூவ வந்து பார்க்காமலே போவான். இவன் வந்து அவனையே பார்த்துக்கிட்டு இருப்பான். அடுத்தது நம்ம பிளே பாய் ஹீரோவ தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க. அது வந்து என்ன இடம்னே தெரியல மக்களே. குடிக்கவும் செய்றாங்க. அவன் பாடுறத என்ஜாயும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத நான் என்னத்த சொல்றது தான் தெரியல.
நம்ம ஹீரோயின் வந்து ஃப்ரெண்டோட அங்க ட்ரிங்க் பண்ண போயிட்டுருக்கா. அவ வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னா, "உனக்கு வந்து இன்னும் லவ் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா?" அப்படின்ற மாரி கேட்கறா. அவளும் வந்து ஆமான்னு சொல்லி கேட்டுருக்கா. "நீ வந்து லூயன் கூட வந்து பிரேக்கப் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்ல" அப்படின்னு சொல்லி கேட்டுருக்க. நான் வந்து அவனுக்காக நெறைய அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவன் வந்து எனக்கு எமோஷனல் சப்போர்ட் குடுத்தாரு. நானும் அவனுக்காக நெறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது வந்து என்னோட சாய்ஸு. இதுல வந்து அசிங்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? நான் வந்து முன்னாடி அவன ரொம்ப லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவர வந்து என்னால இப்ப மறக்க முடியாது. மறக்கிற அளவிற்கும் நான் வந்து முட்டாள் கிடையாது. லூயன் மாதிரி ஆள வந்து டேட் பண்றதுக்கு வேணா நல்லா இருக்கும். ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்நாள் ஃபுல்லா வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுவும் சரிதான். அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பாட்டு பாடிக்கிட்டே ஹீரோயின பாக்க, அவ எப்படி இந்த இடத்துல வந்தான்னு சொல்லிட்டு அவன் பெர்ஃபார்ம் பண்றத விட்டு இறங்கி வரான். "டேய் எங்கடா போற? எங்கடா போறன்னு?" சொல்ல, "ச்சீ அமைதியா இருடா நான் வரேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினும், ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் பேசுறத கேட்டு அவன் அப்படியே வந்து ஷாக் ஆயிட்டான். நம்ம ஹீரோயினோட கைய புடிச்சு இழுத்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்க. "நீ ஹாய் டைம்க்கு எதுக்கு வந்த?" அப்படின்னு அவ கேட்கிறா. "நான் வந்து உன்ன பாக்க தான் வந்தேன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருந்தியா? இங்க வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அதுக்காக தான் நான் வந்தேன். உன்ன வந்து கோஇன்சிடென்ட் தான் மீட் பண்ணேன்" அப்படின்னு சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். "எங்க வந்தது மட்டும் கோஇன்சிடென்ட்டா இல்லாம இருந்திருந்தா, நீ இத்தன நாள் வந்து என்ன ஏமாத்திட்டு தான் இருந்திருக்கன்னு எனக்கு தெரியாமலே இருந்திருக்கும்" அப்படின்னு ஹீரோயின் மேலயே வந்து ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்கான். "ஓ! அப்போ வந்து நீ மத்தவங்க கூட வந்து சேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ நான் வந்து கேர் பண்ணலையா?" அப்படின்னு வந்து அத கேட்டுக்கிட்டு இருக்கா. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து இவங்க 2 பேரும் ஒண்ணா பெட்ல இருக்கிறப்போ, ஹீரோ வந்து வேற ஒரு பொண்ணுக்கு சேட் பண்ணியிருப்பாங்கல்ல. அத நினைக்கிறான். அடுத்தது இவங்க 2 பேரும் ஒவ்வொரு வாட்டியும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறப்போ, இவ பாருக்கு வந்து ட்ரிங்க் பண்ணது, இன்னொரு ஆள் வந்து டீ எடுத்துட்டு போறப்போ, "சி போ" அப்படின்னு சொல்லும்போது, அந்த டீ வந்து நம்ம ஹீரோயின் மேலேயே வந்து கொட்டிட்டு இருக்கும். அது என்ன நடந்தாலும் வந்து இவ ரொம்ப காமாவே இருப்பா. அத பத்தி தான் வந்து இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் 1 இயரா வந்து "நீ என்ன உண்மையாலே லவ் பண்ணவே இல்ல. என்ன என்ன நீ முட்டாள்ன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தியா?" அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா, "இத பாரு 3 வருஷமா வந்து நான் உனக்கு உண்மையா தான் இருந்தேன். உனக்குன்னு வந்து நான் ஒரு டைம் கூட நான் துரோகம் பண்ணவே இல்ல. எப்ப பார்த்தாலும் வந்து என்ன காயப்படுத்துனது வந்து நீ தான். இந்த 3 வருஷத்துல என்னோட டைமும், என்னோட இளமையும் வந்து நான் தான் வந்து உன்கிட்ட குடுத்தேன். அது எல்லாமே வந்து வீணா போச்சுன்னு நான் நினைக்கவே இல்ல. இப்ப இவ்ளோ தூரம் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒண்ணா இருக்க வேணாம். நம்ம பிரிஞ்சிடலாம். குறைஞ்சபட்சம் என்ன நம்மளுக்குன்னு இருக்கிறது குட் மெமரி மட்டும் தானே. அத மட்டும் நம்ம மனசுல நினைச்சுக்கிட்டு நம்ம பிரிஞ்சுக்கலாம். நான் வந்து உன்ன பத்தி இப்ப எதுவும் நினைக்கல" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். "இத பாரு மூடு. நீ வந்து உன்ன நீயே வந்து ஒருத்தன்னு நெனச்சுக்கிட்டு இருக்காத சரியா?" அப்படின்னு நம்ம ஹீரோவும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. "ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, நான் ஒண்ணும் உன்ன விட்டு போல. நீ தான் வந்து என்ன விட்டு போயிருக்க. பாத்தியா?" அப்படின்ற மாரியும் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து எதுவுமே கண்டுக்கல. "நாம வந்து பிரிஞ்சிடலாம், பிரிஞ்சிடலாம். இதுக்கப்புறம் மீட் பண்ணிக்க வேணாம், பேச வேணாம். ஒண்ணுமே இல்ல." அது மாரியே தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்து நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸோட பார்ல குடிச்சுக்கிட்டு இருக்க. அவன் ஒரு மாதிரியா தான் இருக்கான். ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. "டேய் உனக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா சோகமா இருக்க?" அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்றான். "நீ சொன்னா தானே வந்து உனக்கு அட்வைஸ் பண்ண முடியும்" அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த டைம் வந்து அவ என்ன விட்டு உண்மையாலே போயிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். "ஏய் இத பாரு, அவ வந்து உன்ன எவ்ளோ லவ் பண்றான்னு எங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். எப்பவுமே இப்படி நடக்கிறது தானேன்னு" சொல்ல, "ஏய் அதெல்லாம் இல்ல. இந்த டைம் வந்து உண்மையாலே தான். அவ என்ன எவ்ளோ நல்லா பார்த்துக்கிட்டான்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு டைம் வந்து ஒருத்தன் என்ன அடிக்க வந்தான். யோசிக்காம அவ முன்னாடி வந்து நின்னா. அவளோட உயிர கூட பெருசா எடுக்காம, அவ வந்து என்ன காப்பாத்திட்டு இருந்தா." ஃப்ளாஷ்பேக்க தான் காட்டிட்டு இருக்காங்க. எவனோ ஒருத்தன் உருட்டுக்கட்டையால நம்ம ஹீரோவ அடிக்க வரலான்னு வர, நம்ம ஹீரோயின் வந்து குறுக்க வந்துடுறா. அவளோட மேல வந்து அடிபட்டுருது. "ஏன் உனக்கு என்ன ஆயிடுச்சு?" அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அந்த பையன்கிட்ட வந்து சண்டை போட போக, வேணாம் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்ல போலாம்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு வந்து முடியாம தானே இருக்கு அடிபட்டு. ஹீரோ வந்து தூக்கிட்டு போவான். அததான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா மச்சான்? அவ வாயால சொல்லி நான் கேட்டுட்டு இருந்தேன். அவ வந்து இத்தன நாள் வந்து என்ன டைம் பாஸ்க்கு தான் வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாளாம். என்ன வந்து உண்மையா லவ் பண்றேன்னு அவளே சொன்னா" அப்படின்னு சொல்ல, "இத பாரு கோவத்துல கூட வந்து சொல்லியிருக்கலாம். கோவத்துல சொல்ற வார்த்தை வந்து உண்மையா ஆகாது" அப்படின்ற மாரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம ஹீரோயின தான் கத்திக்கிட்டு இருக்காங்க. அவ ஆஃபீஸ்ல இன்ட்ரெஸ்ட்டா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க. எப்புட்றா அந்த கூவ கரெக்ட் பண்றதுன்ற மாரி தான் ஃபுல்லா தீவிரமா இறங்கி இருக்கா. இவன் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க, எப்பயும் போல வந்து அந்த வெளியறதே பார்த்துட்டு போவான். அவன் பார்க்கறது தெரியும். ஆனா மேடம் வந்து கண்டுக்காத மாரியே இருப்பாங்க. அப்படியே அரைச்ச மாவையே அரைச்சுக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா, "நான் எப்பயும் போல வேலையில ரொம்ப பிஸியா இருந்துட்டு இருந்தேன். ஓவர் டைமும் வந்து முடிஞ்சிடுச்சு. எப்பவுமே வந்து வந்து லேட்டா தான் கிளம்பிட்டு இருப்பாரு. சில சமயம் வந்து அவரே வந்து என்ன டிராப் பண்ணுவாரு." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவ வந்து கார்ல ஏறலான்னு போறப்போ, எவனோ ஒருத்தன் வந்துடுறான். மேடம் வந்து கீழ விழுற மாரி வர, வந்து அப்படியே அவள புடிப்பான். புடிச்சுட்டு அவங்க 2 பேரும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க. அவங்களுக்குள்ள வந்து பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு டூயட் சாங் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்து மறுபடியும் இவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சிரிச்சு, சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்பவுமே வந்து நாங்க வந்து இப்போ க்ளோஸ் ஆயிட்டுருக்கோம். கம்பெனி, ப்ராஜெக்ட், வேலை, லைஃப் எல்லாத்த பத்தியும் வந்து நாங்க பேசிக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு கிளையண்ட்டும் வந்து நாங்க கம்ப்ளீட் பண்ணும்போது, எப்பவுமே வந்து சீரியஸா இருக்கிற ஜோக் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அந்த ஜோக்க வேற காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த கிளையண்டோட டேஸ்ட்ட வந்து புரிஞ்சுக்கவே முடியல. என்னதான் கிஃப்ட் குடுத்தாலும் வந்து அவர் வந்து திருப்தியே ஆக மாட்றாரு. நெக்ஸ்ட் டைம் வந்து அவருக்கு வந்து ஒரு விக் வாங்கி கொடுக்கணும். அப்பதான் வந்து அவரோட வழுக்க தலைய மறைக்க முடியும்.
அப்படின்னு சொல்லி சிரிக்க, இந்த பொண்ணு வந்து இதுதான் செம ஜோக்குன்னு சொல்லி அப்படியே விழுந்து விழுந்து சிரிக்கிறா. கொஞ்சம் கொஞ்சமா வந்து மிஸ்டர் கு வந்து என் மேல இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சுச்சுன்னு நெனைக்கிறேன். எனக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. நான் வந்து அடுத்த ஸ்டெப் எடுக்க முடிவு பண்ணியிருக்கேன். ஒரு பிளான போட்டுட்டு கிட்ட பேசுறதுக்கு தான் போறா. எனக்கு வந்து இன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்து லீவ் வேணும். வீட்ல வந்து ஒரு வேலை இருக்குன்னு சொல்ல, சரி ஓகே நான் எதனா ஒரு ஹெல்ப் பண்ணணுமான்னு கேட்க, அதெல்லாம் இல்ல. என்னோட அம்மா வந்து என்ன பிளைண்ட் டேட்டுக்கு போக சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து நான் போறேன். இத்தன நாள் வந்து கம்பெனி ஒர்க்னால நான் ரொம்ப பிஸியா இருந்துட்டேன். ஒரு 2 மணி நேரம் மட்டும் எனக்கு பர்மிஷன் குடுங்கன்னு சொல்ல, அவனும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டான். பிளைண்ட் டேட்ன்னு சொன்னோனே இவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயின் போனதுக்கு அப்புறமா வந்து இது மாரி இவங்க பிளைண்ட் டேட்டுக்கு போறாங்கல்ல, அவங்க எந்த இடத்துக்கு போறாங்கன்னா, அந்த லொகேஷன கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி இவன் அவன் வேலைய தான் பார்க்க ஆரம்பிச்சுட்டு இருக்கான். அடுத்து நம்ம ஹீரோயின் வந்து வெளிய போயிட்டுருக்க, அவளோட எக்ஸ் இருக்கான்ல, அதாவது ப்ளே பாய் பாய் ஃப்ரெண்டு. அவன் வந்து கார்ல இருந்துட்டுருக்கான். "கொஞ்ச நாளா வந்து உன்னோட அன்ப வந்து நான் தப்பா யூஸ் பண்ணிட்டேன். நான் ரொம்ப ஓவரா நடந்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நான் உன்கிட்ட அது மாரி பண்ணவே மாட்டேன்." அப்படின்னு அவன் மனசுல நெனச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் போனத பார்த்துட்டு பின்னாடியே போக ஆரம்பிச்சுட்டான். அங்க நம்ம ஹீரோயின் வந்தது எதுக்கு? பிளைண்ட் டேட்டுக்காக. அவங்க 2 பேரும் வந்து பேசிக்கிட்டே இருக்க, அந்த பையன் சொல்றான், "இது மாரி வந்து நான் ரெஸ்ட் ரூம் போறேன்." அப்படின்னு சொல்ல, அவளும் "சரி போயிட்டு வா" அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறா. அந்த இடத்துல ப்ளே பாய் பாய் ஃப்ரெண்ட் வந்துடுறாங்க. அவன் வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இது மாரி நான் பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சு வீட்டுக்கு வரும்போது வந்து, "நீ இல்லாம வீடு வந்து ரொம்ப போரா அடிச்சிட்டு இருந்தது. நம்ம 2 பேரும் மறுபடியும் ஒண்ணு சேரலாமான்னு" சொல்ல, அதெல்லாம் முடியாதுன்றான். "இத பாரு, நான் வந்து இங்க பிளைண்ட் டேட்ல இருக்கேன். நீ வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இத பாரு, நீ வந்து எந்த பாய்ஸ் கிட்டயும் பேசியிருக்க கூடாது. அவங்க யாருமே லுக்லயும் சரி, ஃபேமிலி பேக்ரவுண்ட்லயும் சரி, எனக்கு ஈக்குவல் கிடையாதுன்னு சொல்ல. இத பாரு, நீ இதே மாரி தான் பேசிக்கிட்டு இருக்க." அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. "பிளைண்ட் டேட்னா வேணாம். நீ என்கிட்டயே திரும்பி வந்துரு. நீ மட்டும் திரும்பி வந்துட்டன்னா, நான் முழுசா வந்து எல்லா பொண்ணுங்களோட கான்டாக்ட்டையும் வந்து நான் கட் பண்ணிடுறேன். நான் இதுக்கப்புறம் வந்து என் மனசுல வந்து உன்ன மட்டும் தான் நெனச்சுக்கிட்டு இருப்பேன். என்னோட எல்லாத்துலயும் வந்து நீ மட்டும் தான் இருப்ப. நீயும் நானும் வந்து ஒண்ணா இருக்கலாம். இதுக்கப்புறம் நான் வந்து சண்டையே போட மாட்டேன். நீயும் வந்து என்ன மாதிரியே இரு. வேற யார்கிட்டயும் வந்து பேசிக்கிட்டு இருக்காத." அப்படின்ற மாரி சொல்ல, நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. "எனக்கு வந்து உன் கூட இருக்க விருப்பமே இல்ல. எனக்கு வந்து இவன் தான் முக்கியம். இவன் தான் வந்து என்னோட பிளைண்ட் டேட்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளேயே ரெஸ்ட் ரூம் போன பையன் வந்துடுறான். அவன் வந்து ஹீரோயின் கைய புடிச்சு இழுக்க, "டேய் நீ யார்றா?" அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான், "நான் வந்து இவனோட பாய் ஃப்ரெண்டுன்னு" சொல்லிடுறான். உடனே அவன் சொல்றான், "உனக்கு தான் பாய் ஃப்ரெண்ட் இருக்குல்ல, பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிட்டு எதுக்கு நீ பிளைண்ட் டேட்க்கு வர? நீயும் தேவையில்ல, இந்த பிளைண்ட் டேட்டும் தேவையில்லன்னு" அவன் போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் வந்து இவகிட்ட கேட்கிறா, "இத பாரு உனக்கும் எனக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சுல, நான் எப்படி போனா உனக்கு என்ன? எதுக்கு என்னோட பிளைண்ட் டேட்டெல்லாம் வந்து நீ கெடுத்துக்கிட்டு இருக்க?" அப்படின்னு நம்ம ஹீரோயின் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. "இத பாரு பிரேக்கப்ன்னு சொன்னது நீ தானே, அதுக்கு வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்ல. எனக்கு வந்து உன் கூட இருக்கிறது தான் சந்தோஷம். நீயும் வந்து என்ன நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருக்க. அதனால நம்ம பிரேக்கப் பண்ணிக்க வேணாம் ப்ளீஸ்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவன் வந்து, "நீ வந்து என்னோட லைஃப்ல வந்து இத்தன வருஷம் வந்து நீ வீணாக்கிட்ட. எல்லாமே வந்து வீணா போயிடுச்சு. ப்ளீஸ் என்ன விட்டுரு விட்டுருன்னு" கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா நம்ம பாஸும் வந்துடுறாங்க. "ஏய் எதுக்குடா அந்த பொண்ணு கைய புடிச்சிட்டு இருக்க?" அந்த பாஸ் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்க. "நீ யார்றா?" அப்படின்ற மாரி இவன் சண்டைக்கு போறான். நம்ம ஹீரோயின் சொல்லிடுறான், "இவன் வந்து என்னோட பாஸ் மிஸ்டர் கோ" அப்படின்னு சொல்லிர்றா. ஐயய்யோ! ஒரே காமெடியா போதுப்பா. இவ பிளைண்ட் டேட்டுக்கு போன இடத்துல இன்சிடென்ட்டா ப்ளே பாய் பாய் ஃப்ரெண்ட் வந்துடுறான். அந்த இடத்துல எந்த இடம்னு விசாரிச்சு கண்டுபிடிச்சு பாஸும் வந்துடுறான். இப்போ 3 பேரும் வந்து மீட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ என்ன நடக்க போகுதோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம பாஸ் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். "நீ யாருடா?" அப்படின்னு கேட்க, "நான் இவளோட பாய் ஃப்ரெண்டு" அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கான். அதுக்கு அந்த பாஸ் சொல்றாங்க, "எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவளுக்கு வந்து எந்த பாய் ஃப்ரெண்டும் இல்ல. உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா?" அப்படின்ற மாரி கேட்கறான். உடனே வந்து நம்ம ப்ளே பாய் சொல்லி கேட்டுருக்கான். "ஓ! நீ வந்து லவ் பண்றியா? இல்லையா? அது கூட வந்து உன் பாஸ் கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணி கேட்டுருக்கணுமா? எனக்கு இப்போ புரியுது. என்ன விட்டு ஏன் போனோம்ன்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சேன்னு. புதுசா ஒருத்தன கண்டுபிடிச்சுட்ட. அதனால தான் வந்து நீ என்ன விட்டு போணும்னு நெனச்சியா?" அப்படின்னு சொல்ல, நம்ம பாஸ் வந்து கேட்கறான், "இவன் தான் உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா?" அப்படின்னு சொல்ல, ப்ளே பாய் சொல்லி கேட்டுருக்கான், "இது வந்து எங்களுக்குள்ள நடக்கிற விஷயம். உனக்கு வந்து எந்த சம்மந்தமும் இல்லன்னு" சொல்லி கேட்டுருக்கேன். நம்ம பாஸ் சொல்லிடுறான், "உன்னோட லீவ் வந்து முடிஞ்சிடுச்சு. கம்பெனில வந்து நெறைய வேலை இருக்கு. வா வந்து மீட்டிங்க்கு போலான்னு" நம்ம ஹீரோயின் கைய புடிச்சு கூட்டிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் வந்து "ஒரு நிமிஷம் இரு" அப்படின்னு சொல்லிட்டு, அவனோட ப்ளே பாய் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கா. "இத பாரு, 3 வருஷம் வந்து நீயும் நானும் ஒண்ணா தான் இருந்துட்டு இருந்தோம். நீ, நான் 2 பேரும் வந்து எந்த தப்புமே பண்ணல. நம்ம 2 பேரும் வந்து நம்மளோட விருப்பத்தோட தான் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம். நீ வந்து என்ன ஃபோர்ஸ்லாம் பண்ணல. நல்லபடியா வந்து நம்ம பிரிஞ்சிடலாம். இதுக்கப்புறம் வந்து என்ன நீ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ் கூட வந்து போயிடுறா. அடுத்து அவங்க பாஸும் நம்ம ஹீரோயின தான் வந்து கார்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. "இவன் தான் உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டான்னு?" கேட்க, அவளும் வந்து ஆமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு காலத்துல வந்து நான் அவன ரொம்ப லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா, அவன் எப்பவுமே வந்து மத்த பொண்ணுங்களோட வந்து க்ளோஸா இருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேல வந்து என்னால சகிக்கவே முடியல. அதனால வந்து நான் அவன பிரேக்கப் பண்ணிட்டேன். லவ்வுனா என்னான்னு தெரியாதவங்க லவ் பண்ணதுனால தான் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம பாஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் வந்து உனக்கு தகுதியானவனே கிடையாது. நீ பிரேக்கப் பண்ணதும் வந்து சரியான முடிவு தான்.
அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கான். அதனால தான் நான் என்னோட ஊருக்கே திரும்பி வந்துட்டு அந்த ஃபுல் கதையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுதான் சாக்கு, சந்துல வந்து சிந்து பாடலான்ற மாரி நம்ம கு பாஸும் வந்து பிட்ட போட்டுக்கிட்டே இருக்காரு. இவங்க ரோட்ல வந்துகிட்டு இருக்கு. அங்க நடு ரோட்ல வந்து ஒரு ஃபேமிலி வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஹஸ்பண்ட் வந்து சண்டை போட்டு போயிட்டு இருக்கு. அவங்க ஒய்ஃபும், அவங்க பசங்களும் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இது மாரி என்ன தனியா விட்டு போவாதீங்க. நம்மளுக்கு வந்து சின்ன குழந்தை இருக்கு. நீங்க போயிட்டீங்கன்னா வந்து நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அப்படின்ற மாரி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவளோட ஃப்ளாஷ்பேக் தான் ஞாபகத்துக்கு வருது. அவ சின்ன வயசுல இருக்கிறப்போ, அவங்க அப்பா, அவங்க அம்மாவ போட்டு அடிச்சுட்டு, வீட்ட விட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. அவங்க அம்மா வந்து சிங்கிள் மதரா தான் வந்து நம்ம ஹீரோயின வந்து வளர்த்திருப்பாங்க. ஸோ அந்த இன்சிடென்ட் பார்த்த உடனே வந்து அவளுக்கு அது மாரி தோணிக்கிட்டு இருக்கு. அவங்க அம்மா வந்து ஹீரோயின் கிட்ட சின்ன வயசுல சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. "இத பாரு, நான் வந்து தப்பான முடிவு எடுத்துட்டேன். எடுத்ததுனால தான் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ வந்து எப்பயுமே வந்து அந்த மாரி நீ முடிவு எடுத்துட்டு இருக்காத சரியா? நான் எடுத்த ஒரே ஒரு முடிவுனால தான் என்னோட லைஃப்ல வந்து சந்தோஷமே கிடைக்கல. அடுத்த நிமிஷம் வந்து எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுட்டு இருந்தது. உன்னோட லைஃப்ல வந்து யாரு வந்து உனக்கு கேரிங்கா, உனக்கு ட்ரூவா இருக்காங்களோ, அவங்கள மட்டும் நீ நல்லா பார்த்துக்கோ. மிச்சம் யாரும் வந்து நீ உன் லைஃப்ல சேர்த்துக்காத." அப்படின்ற மாரி அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க போல. அத தான் வந்து இவ நெனச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. ரோட்ல வந்து அந்த அம்மா அழுதுகிட்டே இருக்க, இந்த கு தான் வந்து கார விட்டு இறங்கி அழுவாதீங்க அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் வந்து கு கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு வந்து கொஞ்சம் தனியா இருக்கணும்னு தோணுச்சு. அதனால வந்து நான் ஆனுவல் லீவ் எடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா நீங்க லீவ் எடுத்துக்கோங்க. ஒரு 2 நாள் கூட லீவ் எடுத்துக்கோங்க. எந்த ப்ராப்ளமும் இல்ல. நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்ற மாரி கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் வந்து மனசுல நெனச்சுக்கிட்டு இருக்கா. கு வந்து உண்மையாலே நல்ல பையன். அவன் தான் வந்து என் லைஃப்க்கு வந்து கரெக்ட்டா இருப்பான். நான் வந்து லூயன் கூட வந்து அவசரப்பட்டு ரிலேஷன்ஷிப்குள்ள வந்து போயிட்டேன். இந்த டைம் வந்து நான் ஒருத்தர ஒருத்தர் வந்து நல்லா புரிஞ்சுகிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க போறேன். அப்படின்ற மாரி அவ நெனச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்தது ஹீரோவ தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவன் வந்து நம்ம ஹீரோயினயே நெனச்சுட்டு நல்லா குடிச்சுக்கிட்டே இருக்க, அவன் இருக்கிற இடத்துல வந்து ஹீரோயின் தான் பேசுற மாரி நெனச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா வந்து அது ஹீரோயினே கிடையாது. அடுத்தது மெசேஜ் வந்து பண்ணி பார்க்குறான். நம்ம ஹீரோயின் வந்து பிளாக் பண்ணியிருக்கா. எப்பயுமே வந்து ஹீரோ தான் வந்து ஹீரோயின் வந்து பிளாக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து கெஞ்சிக்கிட்டு இருப்பா. இந்த டைம் வந்து எல்லாமே உல்டாவா நடக்கிறதுனால அவனால தாங்கிக்கவே முடியல. அழுதுகிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு வந்து அவன் டார்ச்சர்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான்ல, அதையும் வந்து நெனச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அதாவது நம்ம ஹீரோயின் இருக்கும்போது மத்த பொண்ணுங்க கூட வந்து க்ளோஸா இருந்தது. அது வந்து அவனுக்கு எப்படி கஷ்டமா இருக்கும், அத நெனச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவன் பாடிக்கிட்டு இருக்கிறப்போ ஹீரோயின வந்து மீட் பண்ணியிருப்பான்ல, அது எல்லாமே வந்து நெனச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். சாரி நான் வந்து ரொம்ப முட்டாளா இருந்துட்டேன். உன்னோட ஃபீலிங்ஸ வந்து புரிஞ்சுக்காம நான் அகைன் அண்ட் அகைன் வந்து பிரேக்கப்ன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் வந்து ரொம்ப ஓவரா தான் போயிட்டேன். அப்படின்ற மாரி அவன் அழுதுகிட்டே இருக்கான். அழுது என்ன பிரயோஜனம்? அப்பயே வந்து கேட்டிருந்தா இந்நேரத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து உன் கூட இருந்திருப்பா. நீ ஓவரா பண்ணதுனால அவ பொறுத்திருந்த வரைக்கும் பொறுத்து இருந்துட்டு, அதுக்கப்புறம் வேணவே வேணாம்டா சாமி அப்படின்னு சொல்லி அவ போயிட்டா. உன்ன நினைச்சாலும் எனக்கு பாவமா தான்டா இருக்கு. அடுத்து நம்ம ஹீரோ வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க, ஹீரோயினும் வந்து அதே இடத்துல தான் இருக்கா. எப்பயும் போல அவன் பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, எல்லா பொண்ணுங்களும் வந்து WeChatல என்ன ஆட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ நேரா ஹீரோயின் கிட்ட தான் வராங்க. ஃபோன் எடுத்து என்ன இது மாரி WeChatல ஆட் பண்ணுவீங்களா? அப்படின்னு கேட்க, எதுக்கு இங்க வந்தேன்னு கேட்கறான். நான் உனக்காக வந்து இந்த சாங் பாடுவேன்னு சொன்னேன்ல, அதே மாரி நான் பாடிட்டேன். புடிச்சிருக்கா? அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ஹீரோயின் வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கா. லூயன் வந்து இந்த டைம் வந்து உண்மையாலே வந்து என்ன லவ் பண்றான்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆனா, இது வந்து என் மேல இருக்கிற லவ்வா? இல்ல என்னான்னு எனக்கு தெரியல. அவரு மறுபடியும் வந்து எதனா மிஸ்யூஸ் பண்ண போறாரான்னும் புரியல. இத்தன நாள் வந்து நான் அவரோட கண்ட்ரோல்ல இருக்கணும்னு நெனச்சிட்டு இருந்தாரு. இப்ப வந்து நானே வந்து அவர விட்டு போனதுனால அவரால ஏத்துக்க முடியல. அதனால தான் வந்து அவன் இப்டி பண்ணிக்கிட்டு இருக்கான் போல. 3 வருஷம் நான் எவ்வளவோ அவனுக்காக பண்ணிட்டு இருந்தேன். அவன் வந்து கொஞ்சம் கூட அத மதிக்கவே இல்ல. என் மனச வந்து ரொம்ப காயப்படுத்திக்கிட்டு இருந்தான். ஆனா, இப்ப ஏன் இது மாரி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நெனச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்கான். எல்லாத்துக்குமே வந்து சாரி. நான் வந்து எப்பயுமே வந்து உன்ன ரொம்ப ஹர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்ல. இப்ப தான் வந்து என்னோட தப்பு என்னன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. நான் வந்து உன்ன வந்து இழக்க முடியாது. என்கிட்ட இருந்த ஈகோ எல்லாமே வந்து போயிடுச்சு. ப்ளீஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து என் தப்ப உணர்ந்துட்டேன். என்ன ஏத்துக்கோ அப்டின்ற மாரி நம்ம ஹீரோ கெஞ்சிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் சொல்றா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவன் ஈகோவ விட்டுட்டு இப்டி பேசிக்கிட்டு இருக்கானே அப்டின்னு நெனச்சுக்கிட்டு இருக்கான். இத பாரு நான் வந்து ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் வந்து நான் என் ஃபோன்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்க நம்பரும் வந்து நான் டெலீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உனக்கு வந்து தேவையான செக்யூரிட்டியும், ஹோப்பும் வந்து நான் கண்டிப்பா குடுப்பேன். என்ன நம்பு அப்டின்ற மாரி அவன் கெஞ்சி பேசிக்கிட்டு இருக்கான். ஒரு வேள பயபுள்ள திருந்திட்டா தான் போல. ஆனா நம்ம ஹீரோயின் தான் வந்து இவன வேணான்னு முடிவு பண்ணிட்டு, பாஸ் பின்னாடிலாம் போயிட்டுருக்கா. இதுக்கப்புறம் என்னென்னலாம் ஆகப்போது? எனக்கு ஃபீலிங்கா இருக்கு மக்களே. உங்களுக்கும் ஃபீலிங்கா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க வந்து இந்த ஹீரோயின் வந்து இந்த ப்ளே பாய் பாய் ஃப்ரெண்ட் கூட வந்து சேரணும்னு நெனைக்கிறீங்களா? இல்ல வந்து இந்த ஆஃபீஸ்ல இருக்கிற பாஸ் கூட சேரணும்னு நினைக்கிறீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? எத்தன பேர் வந்து கரெக்ட்டா சொல்லியிருக்கீங்க? எத்தன பேரோட ஆசை என்ன? அப்படின்றத நான் பார்க்குறேன். இப்போ மூவிய கன்டின்யூ பண்றேன். நம்ம ஹீரோவும் நல்லா கெஞ்சி கெஞ்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து ஒண்ணுமே கண்டுக்கிற மாரி தெரியல. அங்க இருக்கிற ட்ரிங்க்க எடுத்து குடிச்சிட்டு, "எனக்காக வந்து நீ பாட்டு பாடுனல்ல, அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ். இதுக்கப்புறம் வந்து நீயும் நானும் சேர்றது நடக்காது." அப்படின்னு சொல்றான்.
ஏன் அப்படின்னு கேட்க, நான் வந்து எப்பவுமே என் எக்ஸ் கூட வந்து சேர மாட்டேன். பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுறா. நம்ம ஹீரோயின் சொல்றா, என்னோட ஆனுவல் லீவுமே வந்து முடிஞ்சிடுச்சு. நான் வந்து இப்போ ஆஃபீஸ் போகவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனா டெய்லியும் வந்து என்னோட ஆஃபீஸ் கீழ வந்து லூயன் வந்து அங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனும் வந்து விட்டு குடுக்குற மாரி தெரியல. அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்தது வந்து ஆஃபீஸ்ல வந்து மீட்டிங் தான் நடந்துகிட்டு இருக்கு. பிசினஸ் ட்ரிப்புக்காக வெளியூருக்கு போணும் போல. நம்ம ஹீரோயின் வந்து சொல்றா, இது மாரி நான் ட்ரிப்புக்கு போறேன் அப்படின்னு சொல்ல. 1 வாரம் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நான் போறேன் அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கா. மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கா. நான் வந்து இது மாரி ட்ரிப்பு போயிட்டு இருந்தேன்னா, அவன் வந்து நான் காணோம்னு சொல்லி கொஞ்ச நாள் தேடுவான். அதுக்கப்புறம் வந்து அவனே விட்டுருவான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாரி இவ ஒரு பிளான போட்டுக்கிட்டு இருக்கா. அடுத்து நம்ம ஹீரோயின் பிசினஸ் ட்ரிப்காக ஒரு இடத்துக்கு போயிருந்தேன்னு சொல்லியிருப்பாள்ல. அந்த இடத்துக்கு தான் போயிருக்கா. அவ மட்டும் தான் கேர்ளு. அவள சுத்தி எக்கச்சக்கமான பாய்ஸ் தான் இருக்காங்க. "உனக்கு என்ன பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா?" அப்படின்னு கேட்க, "அதெல்லாம் இல்ல" அப்படின்னு சொல்றா. "உனக்கு வயசு என்னன்னு?" கேட்க, 27ன்றா. "என்ன 27 வயசு ஆயிடுச்சு. இன்னும் உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட இல்லையான்னு?" அவ கையில, அவ தொடையில, அங்க இங்கன்னு கைய வச்சுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் வந்து எழுஞ்சு எழுஞ்சு போய்க்கிட்டு இருக்கா. அவ போன உடனே பக்கத்துல இருக்கிறவன் காதுல வந்து ஓதி விடுறான். "இத பாரு, இவரு தான் வந்து நம்ம கூட வந்து கொலாபரேட் பண்ண போறாரு. நீ வந்து இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, அவர் வந்து கேன்சல் பண்ணிடுவாரு. உட்காரு, உட்காருன்னு" சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி நம்ம ஹீரோயின வேற உட்கார வைக்கிறான். அவன் வந்து, "உன் கைய மட்டும் தான தொட போறான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இந்த கம்பெனி ப்ராஜெக்ட்டே வந்து உன்ன நம்பி தான் இருக்கு. இது மாரி நீ பண்ணிட்டு இருந்தேன்னா, ப்ராஜெக்ட் வந்து கை நழுவி போயிடும்." அப்படின்ற மாரி பேசிக்கிட்டு இருக்கா. இவன்லாம் எந்த ஆளுன்னே தெரியல. அடுத்து கு வந்து ஹீரோயின்க்கு தான் கால் பண்றாங்க. ஹீரோயின் வந்து கால் அட்டெண்ட் பண்றா. "அங்க என்ன இவ்ளோ சத்தமா இருக்குன்னு சொன்னா, நான் ஏற்கனவே வந்து வைஸ் பிரசிடென்ட் கிட்ட வந்து பேசிட்டேன்." அப்படின்னு சொல்லிடுறா. இருந்தாலும் வந்து அவன் ஒரு மாரி கையெல்லாம் வச்சுட்டு இருக்கான்ல. நம்ம ஹீரோயின் வந்து ஃபோன கட் பண்ணாம, ஃபோன வந்து அப்படியே கவுத்தி வச்சுக்கிறான். அங்க என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத வந்து அவன் கேட்டுக்கிட்டும் இருக்கான். அவன் சொல்றான், "இத பாரு, இன்னைக்கு நைட்டு மட்டும் நீ என் ரூமுக்கு வா. நம்ம இந்த ப்ராஜெக்ட்ட பத்தி பேசலாம்ன்னு" கைய புடிச்சு இழுக்க, விடு விடு" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் கூட வந்தவங்களும் வந்து, "ஏன் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி ஹீரோயின தான் வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. "என்னதான் போங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் குடுகுடுன்னு வெளிய ஓடி வந்துடுறா. வெளிய ஓடி வந்துட்டு அவ தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கா. அப்போ ஃபோன பாக்குறா. ஐயய்யோ! பிரசிடென்ட் கு இது எல்லாமே வந்து கேட்டுட்டு இருப்பாரோ! அப்பிடின்ற மாரி நினச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்தது அவ ரூமுக்கும் போயிர்றா. நைட் ஆயிடுது. அவளுக்கு வந்து ரொம்ப ஒரு மாரி முடியாம இருக்கு. மழைனா பெய்யுது போல. ஸோ, அவ ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு அப்படியே பெட்ஷீட்ட எடுத்து போட்டு நைட்டு ஃபுல்லா தூங்காம தான் இருக்கா. யாருனா வந்துருவாங்களோன்ட்டு. அப்போ வந்து காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. யாருன்னு பார்த்தா கு தான். குவோட கையில பார்த்தா வெறும் ரத்த கறையா இருக்கு. "என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கைய பிடிச்சு கேட்க, நம்ம கு வந்து எதுவுமே சொல்லல. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து அந்த ஆள் வந்து தப்பா நடந்துக்கிறத கேட்ட உடனே, அவன் நேரா அங்கருந்து இங்க கிளம்பி வந்துட்டான். கிளம்பி வந்துட்டு யார் யாரெல்லாம் தப்பா பேசுனாங்களோ, அவங்க எல்லாரையுமே வந்து நல்லா குமாங்குத்த குத்தியிருப்பான் போல. குமாங்குத்த குத்திட்டு தான் வந்து ஹீரோயின பார்க்கறதுக்காக வந்திருக்கான். "நீங்க எதுக்கு இது மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க? இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம கம்பெனிக்கு முக்கியம் இல்ல" அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லி கேட்டுருக்க. "இத பாரு, இந்த ப்ராஜெக்ட்ட விட நீ தான் வந்து எனக்கு முக்கியம். கிட்டத்தட்ட 4 மணி ஆயிடுச்சு. நீ கொஞ்ச நேரமாச்சு ரெஸ்ட் எடு சரியா? நான் வந்து பக்கத்து ரூம்ல தான் இருப்பேன். உனக்கு எதனா வேணும்னா என்ன கூப்பிடு" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போக, நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவோட கைய புடிச்சிக்கிறா. புடிச்சு இழுத்துட்டு இவங்க 2 பேரும் வந்து முத்தம் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பாடா! இந்த பொண்ணு வந்து இவன் பாஸ் கூட வந்து ஒண்ணு சேர்ந்துட்டா. அப்ப வந்து அவ நினைச்சுக்கிட்டு இருக்கா. நான் வந்து கு கூட இருக்கிற ஃபீல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கு. லூயன் கூட இருந்தது எல்லாமே வந்து வேற தான். லூயி வந்து ரொம்ப ஸ்வீட்டா வந்து பேச மாட்டான். அவனோட ஆக்ஷன், கேர் எல்லாமே வந்து ரொம்ப மோசமா தான் இருக்கும். வாழ்க்கையில வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்படி நிம்மதியான சந்தோஷத்த வந்து நான் உணர்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஆஃபீஸ்ல வந்து எதனா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, அவரு தான் வந்து எனக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அடுத்து நம்ம ஹீரோயின் வேற கு வந்து எப்பயும் போல ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணி கூட்டு போறது, அது எல்லாமே வந்து அவளுக்கு புடிச்சிருக்கு. அவளோட முதல் லவ்ல வந்து நம்ம யூயான் கிட்ட இருந்து அது எல்லாமே கிடைக்கும்னு எதிர்பார்த்தா. ஆனா எதுவுமே கிடைக்காது. அவன் பாட்டுன்னு அவன் வேலைய பார்த்துக்கிட்டு இருப்பான். இவளே வந்து எல்லா வேலையும் செஞ்சு, செஞ்சு அப்படியே போனாலும், அவன் வந்து பெருசா எதுவுமே கண்டுக்க மாட்டான். பிரேக்கப் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் வந்து அவன் திருந்தி இருக்கான். ஆனா அவன் திருந்தி வரும்போது நம்ம ஹீரோயின் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. அங்க இருக்கிற கேரு, லவ்வு அது எல்லாமே வந்து கு கிட்ட கிடைக்குதுன்னு சொல்லிட்டு, குவ தான் வந்து இவ அக்செப்ட் பண்ணி இருக்கா. நம்ம ஹீரோயின வந்து வீட்ல இருந்து ஆஃபீஸ்க்கு கூட்டு போறதும், ஆஃபீஸ்ல இருந்து வீட்ல கொண்டு போய் விடுறதும், அடுத்தது அவ வேலை பார்க்கும்போது கிட்ட வந்து நல்லா கேரிங்கா பார்த்துக்கிறதும், அவ பிசினஸ் ட்ரிப் போயிட்டு வந்தாலும், அவளுக்காக எவ்வளோ நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணி வர்றதும், அது மாரி தான் இவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன பார்த்தோனே இவன் ஓடி வந்து ஹக்லாம் பண்ணிக்கிறான். நல்லா கேரிங்கா இருக்கா. இவளுமே வந்து நல்லா சந்தோஷமா இருக்காங்க. இப்படி ஒரு நாள் இவங்க 2 பேரும் நல்லா ஒண்ணா போயிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துடுறாங்க. "ஏய் இது பாரு உனக்கு பிடிக்கும்ல, நானே வந்து உனக்காக இத வாங்கிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லி குடுக்க, நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா, "இத பாரு, இது மாரிலாம் இத பண்ணிக்கிட்டு இருக்காத. எனக்கு வந்து இப்ப பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு" சொல்ல, "என்னது உண்மையாலே இவன நீ லவ் பண்ணிக்கிட்டு இருக்கியா? இத பாரு, இவ்ளோ சீக்கிரம் வந்து லவ் பண்ணி ஏமாந்துறாத சரியா?" அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் சொல்றா, "நான் வந்து அவர உண்மையாலே லவ் பண்றேன்னு" அந்த கூவோட கைய புடிச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா.
அவன் சொல்றான், "இவன பார்த்தாவே தெரியுது. இவன் ரொம்ப போரிங்கா இருப்பான். கோல்டு ஃபிஷ் மாரி இருக்கான். உன்ன கண்டிப்பா வந்து சந்தோஷமா வச்சுக்க மாட்டான். நீ வந்து இவன நம்பிக்கிட்டு இருக்கியான்னு சொல்ல, இது வந்து என்னோட சாய்ஸ். உனக்கு வந்து எந்த உரிமையும் இல்ல. நான் வந்து இப்ப தான் வந்து ரொம்ப ஹேப்பியா இருக்கேன். என்னோட டைம் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காதன்னு சொன்னேன். அதுக்கு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். "இத பாரு, நான் வந்து என்னோட தப்ப உணர்ந்துட்டேன். நான் வந்து கண்டிப்பா மாறுவேன். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் குடு. நான் வந்து உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன்னு" சொல்லு சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோயின் கைய பிடிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த கு வந்து அவனோட கைய தட்டி விட்டுர்றான். "வா நம்ம போலான்னு" நம்ம ஹீரோயின வேற கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி அந்த பையன் வந்து பஞ்ச் டயலாக் வேற பேசிட்டு போறான். "இத பாரு, இப்போதைக்கு வந்து இவ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து நீ தள்ளியே இரு. இதுக்கப்புறம் வந்து இவள நீ டிஸ்டர்ப்லாம் பண்ணக்கூடாது. சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கூட்டிட்டு உள்ள போயிடுறான் அந்த கு. லூயன் வந்து கத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். "இத பாரு, நீயும் நானும் மட்டும் தான் பெர்ஃபெக்ட். உன்னோட உண்மையான முகம் தெரிஞ்சுச்சுன்னா, அவன் கண்டிப்பா வந்து உன்ன கழட்டி விட்டுருவான். ப்ளீஸ்" அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் சொல்றா, "கு தான் வந்து எனக்கு இதுவரைக்கும் வந்து கிடைக்காத மன நிம்மதியும், எனக்குன்னு வந்து ஒரு கம்ஃபர்ட்டையும் வந்து குடுத்துட்டு இருந்தாரு. நான் எவ்ளோ ஹேப்பியா இருக்கேன் தெரியுமா?" அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதே சமயத்துல எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அவன் சொன்ன மாதிரி என்னோட உண்மையான முகம் வந்து குக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா, அவரு வந்து உடனே வந்து இங்கருந்து கிளம்பி போயிடுவாரு. அப்படின்னு இவ நினைச்சுக்கிட்டு இருக்கா. கு வந்து கேட்குறான். "இப்பவும் வந்து நீ அவன லவ் பண்ணிக்கிட்டு இருக்கியான்னு?" கேட்க, "இல்ல நான் வந்து இப்ப லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு ஆளு நீ மட்டும் தான்." அப்படின்னு சொல்றா நம்ம ஹீரோயின். குவும் சொல்றான், "சரி ஓகே. நான் வந்து உன்ன நம்புறேன். நீ வந்து என்கிட்ட பொய் சொல்ல மாட்ட. என்ன விட்டு போவும் மாட்ட. என்ன விட்டு குடுக்கவும் மாட்டேன்னு நான் நம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் நம்ம கு. அடுத்து நம்ம யூயான் எப்பயும் போல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அங்க பாஸ் கு வந்து போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவன பார்த்த உடனே இவன் பெர்ஃபார்மன்ஸ் பண்றத நிப்பாட்டிட்டு, "நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு?" சொல்றான். "இத பாரு, நான் தான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, நீ வந்து என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தகுதியானவன் இல்லன்னு" அப்படின்னு அவன் வம்பு இழுத்துக்கிட்டு இருக்க. "ஓ! அப்ப நீ மட்டும் தகுதியானவனா?" அப்படின்னு சொல்றான். குவும், "ஆமா, நான் தகுதியானவன் தான். நான் வந்து உன்ன மாரி நெறைய பொண்ணுங்களோட தான் சுத்திட்டு இருக்க மாட்டேன். எனக்குன்னு அவ இருக்கா. அவள தவிர நான் வேற யார்கிட்டயும் போமாட்டேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். "நீ கொடுக்குற எல்லாமே வந்து என்னாலயும் வந்து கொடுக்க முடியும். ஆனா நான் கொடுக்கறது வந்து உன்னால கொடுக்க முடியுமா?" அப்படின்ற மாரியும் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்பன்னா வந்து அவளுக்கு வந்து உன்ன புடிச்சிருக்குன்னு நீ நெனச்சுக்கிட்டு இருக்கியான்னு சொல்ல. "ஓ! அப்படின்னா வந்து அவளுக்கு என்ன புடிக்குதுன்னு உனக்கே தெரியுது. அப்ப எதுக்காக இங்க வந்திருக்க?" அப்படின்ற மாரி கேட்குறான். அவளுக்கு புடிச்சது எல்லாமே வந்து வெறும் ஜாலி கிடையாது. அவளுக்கு புடிச்சது எல்லாமே வந்து ஒரு அமைதியான லைஃபு, கல்யாணம் அது மட்டும் தான். அப்படின்னு கு சொல்லிக்கிட்டு இருக்கான். கு சொல்லும்போது அவ வந்து அவ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான்ல, அத வந்து இவன் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். "இந்த பாரு, இதுக்கப்புறம் வந்து அவள டிஸ்டர்ப் பண்ணிக்காத. நான் சொல்ல வேண்டியது எல்லாமே வந்து நான் சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். பாய்ன்னு" சொல்லிட்டு அவன் போயிடுறான். அடுத்தது நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவ பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப டயர்டா இருக்கா. மீட்டிங்க்காக வந்து கையில காஃபி எடுத்துக்கிட்டு வரா. அந்த இடத்துல கு இருக்கான். அவளால முடியவே இல்ல. தெரியாம அவன் மேல வந்து காஃபி கொட்டிக்கிடுது. "ஐயோ! சாரி, நான் தெரியாம பண்ணிட்டேன்னு" சொல்லிட்டு தொடச்சு அவன் விடுறா. அதுக்கப்புறம் மீட்டிங்கும் நடக்குது. மீட்டிங் நடக்கும்போதும் வந்து இவ ரொம்ப டயர்டா தான் இருக்கா. இரும்பிக்கிட்டே இருக்கா. அத வந்து குவும் வந்து நோட்டீஸ் பண்றாரு. அவருக்கு மீட்டிங் நடக்கும்போதும் வந்து அந்த பையன் சொன்னான்ல, உன்னோட உண்மையான முகம் தெரிஞ்சுச்சுன்னா வந்து இவனே வந்து கழட்டி விட்டுருவான்னு. அதே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்து இவ வீட்டுக்கும் போயிடுறா. வீட்லயும் வந்து முடியாம தான் அப்படியே இருக்கான். அந்த இடத்துல கு வந்துடுறான். "உனக்காக வந்து நான் மாத்திரைலாம் வாங்கின்னு வந்தேன்" அப்படின்னு சொல்லி கஞ்சி, சாப்பாடு அதெல்லாம் குடுத்துட்டு மாத்திரையும் குடுக்குறான். "உனக்கு ஏன் திடீர்னு ஃபீவர் வந்துச்சுன்னு?" கேட்க, "அது ஒண்ணும் கிடையாது. இந்த வெதர்லாம் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. அதிகமான ஸ்ட்ரெஸ் இல்ல. இது எல்லாமே சேர்ந்ததுனால தான் இப்படி வந்துடுச்சு." அப்படின்ற மாரி அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. கு மேல சாஞ்சுகிட்டு அழுதுகிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட்னா வந்து கோடிக்கணக்கான பிசினஸ் டீல பார்க்குற மனுஷன், இப்ப சின்ன ஃபீவர் எனக்கு இருக்கிறதுனால, அவரு அது எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்காக இங்க வந்திருக்காரு. இதனாலேயே வந்து நான் உன்ன அதிகமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். "நீ எதுக்கு இப்படி அழுவுற? அழுகாத. நீ போய் ரெஸ்ட் எடு" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின வந்து ரூமுக்கு அனுப்பிடுறாரு. அடுத்த நாள் பொழுதும் விடிஞ்சிடுது. அவ ரூம்ல இருந்து வர, அவ வந்து ஒரு டைரியில எல்லாமே நோட் பண்ணி வச்சிருப்பாள்ல. அத வந்து அந்த கு பாத்துடுறாரு. அத பார்த்த உடனே அவன் வந்து எதுவுமே பேசல. எந்த சண்டையும் நடக்கவே இல்ல. அப்படியே வந்து அங்கருந்து கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறம் வந்து இவளுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. ஆஃபீஸ்ல வந்து கூவியும் வந்து பார்க்க முடியல. அவனும் வந்து அவனோட ரூம்ல வந்து பிஸியாவே இருக்கான். இவ வேலை செய்யும்போது வருவான்னு பார்த்தா, அப்பவும் வரவே இல்ல. இவ காஃபி எடுத்துக்கிட்டு அவ ரூமுக்கு போலாமா அப்படின்ற மாரி பார்ப்பா. இருந்தாலும் தயங்கிட்டு வந்து அப்படியே இவ போயிடுவா. இவ போனதுக்கு அப்புறமா வந்து கூவும் வருவாரு. எப்பயுமே வந்து ஒருத்தவங்க நம்ம கூடவே இருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். அது ஒண்ணும் நிரந்தரம் கிடையாது. ஒரு நாள் வந்து எல்லாமே வந்து காணாம போயிடும். நான் வந்து என்ன நம்பினா மட்டும் தான் நான் என்ன இழக்காம இருப்பேன். அந்த சமயத்துல தான் நான் வந்து கூவ வந்து பார்த்தேன். அவன் வந்து என்ன பண்ணாலும் வந்து அது உண்மையா தான் தெரியும். அவன் மனசு வந்து ரொம்ப சுத்தமானது அப்படின்னு இவங்க 2 பேரும் வந்து அந்த ஒரு மூவிய பத்தி பேசிட்டு இருந்தாங்கல்ல. அது எல்லாமே வந்து நினைச்சு பார்க்குறா. குவுமே வந்து வேலை செஞ்சுட்டு நம்ம ஹீரோயின தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் வந்து வேலை செஞ்சுட்டு அங்க கூட இருக்கவங்க கூடலாம் வந்து பேசிக்கிட்டு இருப்பான்ல. அத வந்து அவன் உள்ள இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். இவனுமே வந்து ஹீரோயின வந்து விட்டு போணும்னு நினைக்கவே இல்ல. இருந்தாலும் இவங்க 2 பேரும் வந்து பேசிக்காமலே இருக்காங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு தான் வந்து தனியா போயிட்டுருக்கா. அப்ப அவ மனசுல நெனச்சுக்கிட்டு இருக்கா. நான் வந்து உன்ன உண்மையாலே தான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வேலைக்கு வந்து தனியா போயிட்டு தனியா வர வாழ்க்கைக்கும் வந்து நான் பழகிட்டேன்.
இத்தன நாள் வந்து ஒருத்தவங்க கூட இருந்துட்டு, மறுபடியும் வந்து சிங்கிள் லைஃப்க்கு திரும்புறது வந்து கொஞ்சம் ஒரு மாரி லோன்லியா தான் இருக்கு. அப்படின்ற மாரி அவன் நெனச்சுட்டு வெளிய வரான். வெளிய வந்து அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின கூப்ட்டு, "நம்ம மறுபடியும் வந்து ஒண்ணு சேர்ந்துடலாமா? நீ என்ன நெனைக்கிற? இத பாரு புதுசா வீடு வாங்கிட்டேன், கார் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து என் பேர்ல இருக்கு பார்ல. அது எல்லாமே வந்து நான் உனக்கே கொடுக்குறேன். நீ வந்து என் கூட சேர்ந்துரு. நீ என் கூட சேர்ந்தன்னா, இது எல்லாமே வந்து உனக்கு தான். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணம் பண்ணிட்டு நம்ம ஹேப்பியா வாழ்ந்துகிட்டு இருக்கலாம்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. "ஓ! கல்யாணம்னா வந்து வீடும், காரு அது மட்டும் இருந்தா தான் கல்யாணமா? 2 மனசும் வந்து ஒண்ணா வாழ்றது மட்டும் தான் கல்யாணம். உன்கிட்ட சொல்லி எந்த யூஸும் இல்ல." ஹீரோயின் கத்திக்கிட்டு இருக்க, ஹீரோ சொல்றான், "இத பாரு, நான் வந்து அந்த பொண்ணுங்க கூட வந்து பழகுறதுனா வந்து உனக்கு புடிக்கலன்னு எனக்கு தெரியும். நான் வந்து இதுக்கப்புறம் பழக மாட்டேன். மியூசிக்க கூட நான் விட்டுர்றேன். அவங்க கூட நான் முழுசா எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிடுறேன். நான் எப்பயுமே வந்து நான் உன் கூடவே இருப்பேன். நம்ம முன்ன இருந்த மாரி நம்ம சந்தோஷமா வாழ்ந்துடலாம். நீ விரும்புறது வந்து இது மட்டும் தானே. நான் வந்து கண்டிப்பா நான் அது தரேன். நீ இல்லாம வந்து நான் சந்தோஷமாவே இல்ல. நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கலாம்." அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா, "இத பாரு, இதுக்கப்புறம் வந்து நீயும் நானும் வந்து நம்ம ஒண்ணா இருக்க முடியாது. என்ன விட்டுரு." அப்படின்னு சொல்ல, அவன் முட்டி போட்டுன்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறான். "இத பாரு, என்ன விட்டு போகாத. எனக்கு வந்து உன்ன விட்டா வேற யாரும் இல்ல. புரிஞ்சுக்கோ. கண்டிப்பா நீ விரும்புற மாரி நான் லைஃப உனக்கு குடுப்பேன்." அப்படின்ற மாரி அவன் கெஞ்சிக்கிட்டே இருக்கான். அவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறப்போ, ஆஃபீஸ்ல வேலை செய்ற எல்லாருமே வந்து கூடி நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் நான் உன் கூட சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து அவன கத்தி விட்டு போயிடுறான். அவனும் வந்து முட்டி போட்டுக்கிட்டே இருக்கான். அடுத்தது நைட் ஆயிடுது. எப்பயும் போல கு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் வந்து கு கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கா. "இத பாரு, நான் வந்து உனக்கு தொந்தரவா இருப்பேன் அப்படின்னு தோணுச்சுன்னா, நான் வந்து இப்பவே வேலைய விட்டு போயிடுறேன்." அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, "அதெல்லாம் வேணாம். நான் வந்து இன்னைக்கு அத பத்தி பேச வரல." அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து மனசுல நினைக்கிறான், அப்படி ஒரு விஷயம் நடந்தும், அவர் வந்து ஏன் இப்படி பொய் சொன்னேன்னு என்கிட்ட கேட்கவே இல்ல. கு வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லி கேட்டுருக்கான். "நான் வந்து ரொம்பவே யோசிச்சுட்டேன். எனக்கு வந்து உண்மையாலே உன்ன புடிச்சு இருக்கு. நீ வந்து மறுபடியும் என்கிட்ட பொய் சொல்லியிருந்தா பயமா இருக்கு. ஆனா எனக்கு அப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் வந்து உன்ன ரொம்ப லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன உண்மையா புடிக்கலையா என்ன?" நம்ம ஹீரோயினும் வந்து சொல்றா, "எனக்கும் வந்து உன்ன தான் புடிச்சிருக்கு. நான் உன்ன லவ் பண்றேன்." அப்படின்னு சொல்லிடுறா. கு சொல்றான், "ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரே மாரி இருக்கிற ஹாபிய விட, ஒரே மாரி லைஃப் வேல்யூ இருக்கிறது தான் வந்து இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து லவ்வர்ஸ் மட்டும் கிடையாது. இதுக்கப்புறம் வாழ்நாள் ஃபுல்லா வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். நானும் வந்து உன்ன லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன்ன நீயே வந்து இதுக்கப்புறம் ஃபோர்ஸ் பண்ணிக்க வேணாம். சரியா? நீ வந்து நீயாவே இரு. எதுக்காகவும் வந்து நீ நடிக்க வேணாம். நான் எப்பவுமே வந்து உன் கூட தான் இருப்பேன். நீ வந்து ரெஸ்ட் எடு." அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டே இருக்கான். அவனுமே அழுவுறான். அவன் சொல்றத கேட்டு இவளுமே அழுவுறா. அப்போ வந்து இவன் அவன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். "நான் வந்து என் அம்மாவோட லைஃப்ப வந்து நெனச்சேன். அவங்க சொன்ன வேர்டுனால மட்டும் தான் எனக்கு வந்து பாய்ஸ் மேல வந்து நம்பிக்கையே இல்லாம போயிடுச்சு. அதனால தான் எப்பவுமே வந்து நான் எல்லாத்தையும் நடிச்சு என்ன நானே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். யாருன்னா வந்து என்ன லவ் பண்ணணும்னு நெனச்சேன். நான் வந்து யாருன்னா சார்ந்து வாழணுமா, அதுதான் வந்து எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நெனச்சேன். அதுக்கப்புறம் என் லைஃப்ல வந்து நீ வந்த. நீ வந்து என்ன புடிச்சு இருக்குன்னு சொன்ன. இதுக்கப்புறம் நான் பொய் சொல்லி நடிக்கிறத விட்டுட்டு, நான் வாழ்நாள் ஃபுல்லா உன் கூடவே இருக்க நான் சம்மதிக்கிறேன்." அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் ஒண்ணா ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் ஒண்ணா ஹேப்பியா இருக்க மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் எப்பயுமே போல குக் பண்ணிக்கிட்டு இருக்கா. எப்பயுமே வந்து இவ அவன் எக்ஸுக்காக தான குக் பண்ணுவான். இப்ப வந்து கூக்காக குக் பண்ணி குடுத்துக்கிட்டு இருக்க. அவ ஒவ்வொன்னும் சாப்பிட்டு இது வந்து ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின வந்து பாராட்டுறா. அவ வந்து அத தான் எதிர்பார்த்தா. ஆனா ஃபர்ஸ்ட்டு வாழ்க்கையில வந்து அது கிடைக்கல. ஆனா இந்த வாழ்க்கையில வந்து நல்லா கிடைச்சிருக்கு. நல்லா சந்தோஷமா இருக்காங்க. அடுத்தது வந்து இவங்க 2 பேரும் ஒண்ணா மூவி பார்த்துக்கிட்டு இருக்க. ஹாரர் ஃபிலிம் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. புக்கு வந்து ஹாரர்னாவே பயம் போல அவன் ஊன்னு கத்திக்கிட்டே இருக்க. நம்ம ஹீரோயினும் வந்து பேன்னு சொல்லி பயமுறுத்துறா. அவன் வந்து பயந்துடுறான். அத பார்த்து இவளும் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்து இவங்க 2 பேரும் வந்து ஒண்ணா ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கு வந்து ஒரே ஒரு கப் மட்டும் தான் வந்து குடிச்சிருப்பான் போல. குடிச்ச உடனே "பாத்தியா நான் எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கேன்" அப்படின்னு ஹீரோயின் கிட்ட வந்து பில்டப் விட்டுக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்திலேயே வந்து அவன் மட்டையாயிடுறான். அதாவது தூங்கிடுறான். நம்ம ஹீரோயின் வந்து "என்னப்பா ஒரே ஒரு பெக்குக்கே வந்து இது மாரி ஆயிட்ட" அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம பிளே பாய் ஹீரோவ தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவன் நல்லா வந்து ஒரு கம்பெனி வச்சுட்டான் போல. அவன் வந்து அப்பயே ஹீரோயின தான் நெனச்சுக்கிட்டு இருக்கான். "உன் லைஃப் வேற, என் லைஃப் வேற. உனக்கும் எனக்கும் செட்டே ஆகாது. இத வந்து விட்டுறலாம்." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லியிருப்பாள்ல. அதனாலேயே வந்து இவன் எல்லாத்தையும் விட்டுட்டு
ஒரு கம்பெனிக்கு வந்து ஓனர் ஆயிட்டான் போல. அவன் நெறைய வேலையும் செய்றான். எல்லா ப்ராஜெக்ட்டுமே வந்து புடிக்கிறான். நல்லா பெரிய நிலைமையில தான் இருந்துகிட்டு இருக்கான். அப்போ வந்து அவன் மனசுல நெனச்சுக்கிட்டு இருக்கான். "இத பாருடா, நீ எப்பவுமே வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து பெரிய பணக்கார ஃபேமிலில இருந்து இருந்த. எப்பவுமே வந்து உனக்கு புடிச்ச மாரி வாழ்ந்துகிட்டு இருந்த. யாருமே வந்து இதுவரைக்கும் உன்ன கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சாதாரண பொண்ணு வந்து எனக்கு நார்மலான லைஃப் தான் புடிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே, நீ வந்து இது மாரி மாறிட்ட பாத்தியா?" அப்படின்ற மாரி அவன் அங்க நெனச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அடுத்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் வராங்க. "ஏய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு வந்து கு வந்து என்கேஜ்மெண்ட் போல" அப்படின்னு சொல்லி காட்ட, அவனும் அத பாத்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் கார எடுத்துட்டு போயிடுறான். கார்ல போயிட்டுருக்கிறப்போ, அவனும் ஹீரோயினும் வந்து ஒண்ணா இருந்தாங்கல்ல, அது எல்லாமே வந்து நெனச்சு பாத்துக்கிட்டே இருக்கான். அழுதுகிட்டே இருக்கான். அடுத்து நம்ம ஹீரோயினையும் கூவியும் தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் வந்து ஒரு சர்ச்சுக்குள்ள ஜோடியா வந்துகிட்டு என்கேஜ்மெண்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆள் ஆளுக்கு அவங்க மனசுல இருக்கிற விஷயம், அது எல்லாமே வந்து சொல்லிட்டு, இதுக்கப்புறம் லைஃப் லாங் வந்து நம்ம ஒண்ணா தான் இருப்போம்ன்னு சொல்லி என்கேஜ்மெண்ட்டும் பண்ணிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஹக்கும் பண்ணிக்கிறாங்க. அந்த சமயத்துல நம்ம லூயான் வந்துடுறான். வந்து எப்படியாச்சும் நிப்பாட்டிடலான்ற மாரி தான் வந்தான். ஆனா எல்லாமே முடிஞ்சு போனதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? ஸோ அவன் அழுதுட்டு அங்கருந்து போயிடுறான். இவன் வந்து வெளிய போயிட்டான்ல. ஹீரோயினுக்காக ஒரு ரிங் வாங்கியிருப்பான் போல. அத பார்த்துக்கிட்டு தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கா. அவ எவ்ளோ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இதுவரைக்கும் வந்து அவ அப்படி சிரிச்சு நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் புரிஞ்சுடுச்சு. அவளுக்கு வந்து உண்மையாலே சந்தோஷம் குடுக்குறவன் வந்து நான் கிடையாது. நான் மட்டும் இல்லாம இருந்திருந்தேன்னா, அவ வந்து இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பா போல. அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் ஜோடியா வெளிய வந்துகிட்டு இருக்காங்க. "இன்னைக்கு நைட்டு என்ன சமையல்?" அப்படின்னு கேட்க, "நான் வந்து யோசிச்சுட்டு நைட்டு சொல்றேன்" அப்படின்றான். இங்க வந்து யூயான் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னா, "நான் வந்து உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல" அந்த பையன் பண்றான். "சரி நீங்க வந்து பேசிட்டே இருங்க. நான் போய் கார எடுத்துட்டு வரேன்னு" சொல்லிட்டு வந்து அங்கருந்து போயிடுறான். "இன்னைக்கு வந்து நீ ரொம்ப அழகா இருக்கன்னு" சொல்றான். அவளும் வந்து தேங்க்ஸ்ன்னு சொல்றா. "நான் வந்து லேட் ஆயிடுச்சு. இருந்தாலும் வந்து நான் சாரி சொல்லணும்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, "அது வந்து முடிஞ்சு போயிடுச்சு." அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் வந்து "நீ இவ்ளோ சீக்கிரம் வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிப்ப நான் எதிர்பார்க்கவே இல்ல" அப்படின்னு சொல்ல, "கரெக்ட்டான பெர்சன் கிடைச்சுட்டான். அதுக்காக வந்து நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுல்ல" அப்படின்னு சொல்ல, "அப்போ நானு?" அப்படின்னு கேட்குறான். "உன்ன லைக் பண்ற பொண்ணுங்க தான் வந்து நெறைய பேர் இருக்காங்கல்ல. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வந்து நீ ஆசைப்படுற மாரி பொண்ணு உனக்கு கிடைப்பா." அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா நான் லவ் பண்ணது நீ ஒருத்திய மட்டும் தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி பேசி முடிச்சுட்டீங்கன்னா நம்ம போலாமான்னு அவனும் காரை எடுத்துக்கிட்டு ஹீரோயின் கிட்ட வரான். சரி நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்கல்ல. உங்க 2 பேருக்கும் வந்து என்னோட விஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கு வாங்குனான்ல, அத வந்து குடுக்குறான். இது வந்து உன்னோட என்கேஜ்மெண்ட் கிஃப்ட்டா வச்சுக்கோன்னு சொல்ல, எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. இத பார்த்தியா? ரிங்குமே வந்து போட்டுட்டான். எனக்கு இது வேணாம். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து போயிடுறா. அந்த பையன் சொல்றான், "இன்னைக்கு நைட்டு வந்து நம்ம விடிய விடிய குடிச்சிட்டு இருக்கலாமான்னு" சொல்ல, நம்ம ஹீரோயினும் வந்து சரி அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே வந்து போயிடுறா. ஸோ இவங்க வந்து லைட்டா குடிச்சாவே வந்து தூங்கிடுவாங்கல்ல. அத நினைச்சு தான் வந்து இவ சிரிச்சுக்கிட்டு அப்படியே போய்க்கிட்டு இருக்கா. இவன் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவ வந்து ஒவ்வொரு வாட்டியும் தேடி தேடி வரும்போது நம்ம எப்படிலாம் வந்து அவள ஹர்ட் பண்ணோம். அது எல்லாமே வந்து நினைச்சு நினைச்சு பார்த்துக்கிட்டு இவனுமே வந்து அழுதுகிட்டு இருக்கான். மறுபடியும் வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சுச்சுன்னா, நான் கண்டிப்பா வந்து உன்ன ரொம்ப அதிகமா வந்து லவ் பண்ணுவேன். இப்ப எல்லாமே வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால தான் வந்து நான் உன்ன ஃபுல்லா இழந்துட்டேன் அப்படின்னு சோகமா இவன் சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த மூவி முடிஞ்சிடுச்சு. இந்த ஹீரோ வந்து தப்பு பண்ணியிருக்கான் தான் நான் இல்லன்னு சொல்லல. இருந்தாலும் அவன் லவ்வ புரிஞ்சுகிட்டு வந்து திருந்திக்க பார்த்தா, நம்ப ஹீரோயின் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. அந்த ஹீரோவுமே வந்து நல்ல ஹீரோ தான். நீங்க வந்து இந்த முடிவ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் மக்களே இந்த மூவிய வந்து நான் டவுன்லோட் பண்ணி 2, 3 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்ததுனால வந்து நான் லேட்டா வாய்ஸ் ஓவர் பண்ணி அப்லோட் பண்றேன். இத வந்து எந்த சேனல்ல போட்டாங்க, எத்தன பேர் போட்டாங்க அது எதுவுமே எனக்கு தெரியாது. சில பேர் வந்து நீங்க போட்ட மூவியே போடுறீங்க அப்டின்ற மாரி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் வந்து வாய்ஸ் ஓவர் பண்றதுக்கு புதுசு. ஸோ யார் யார் எது எது போடுறா எதுவுமே எனக்கு தெரியாது. நான் எடுக்கிறத தான் மக்களே நான் போடுறேன். ஓகேவா? சீக்கிரமா வந்து உங்கள வேற ஒரு மூவில வந்து பார்க்குறேன். பாய் ஃபிரெண்ட்ஸ். பாய் கெஸ். டேக் கேர். லவ் யூ ஆல்.